பரமக்குடிக்கு பக்கத்துல இளையான்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. சோழ நாட்டில் ஒரு இளையான்குடி இருக்கு. அந்த இளையான்குடி இல்லை, இது நம்ம மதுரை பக்கம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் போற வழியில பரமக்குடின்னு ஒரு ஊர், அதுக்கு பக்கம் இளையான்குடி. அந்த இளையான்குடியிலே ஒரு வேளாளர் விவசாயம் பண்ணி அடியார்களுக்கு சோறு போடுறவர். அருமையான வரலாறு. அடியார்கள் எப்ப வந்தாலும் சாப்பாடு, காலையில வந்தாலும் சாப்பாடு, ராத்திரி 1 மணிக்கு வந்தாலும் சாப்பாடு. சில வீடுகள்ல வீட்டுக்காரர் லேட்டா வந்தாலே சாப்பாடு கிடைக்காது. ஆமாங்க, நீங்க சிரிக்காதீங்க. அந்த அம்மா சொல்லிட்டு படுத்துரும், போன்ல சொல்லிடும், டேபிள்ல எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடுங்க, என்ன ஒண்ணும் கருத வேண்டாம். பெட்ரூம்ல போய் டிவியை போட்டு அந்த அம்மா உட்காந்துரும். நீ 12 மணி வரைக்கும் இடி விழுந்தாலும் தெரியாது. அந்த அம்மா டிவியில முழுகி போயிடும். இந்த ஆளு கோடீஸ்வரன், பணக்காரர், வந்து தானே எடுத்து போட்டு தானே சாப்பிட்டு இருப்பார். அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு, மாடு கட்டி கிடக்கும். மாட்டுக்காரன் வட்டியோல போட்டுட்டு போயிருப்பான். மாடு இவரை பார்க்கும், எனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, உனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? நீ ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு சாப்பிடுற, நான் அது இல்லாம சாப்பிடுறேன், இப்படித்தானே வித்தியாசம். எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. யாரு வந்தாலும் வீட்டுக்காரம்மா சாப்பாடு போடணும், எப்ப வந்தாலும் சாப்பாடு போடணும். அப்படி வாழ்ந்தவர் மாரநாயனார். ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர்கள் நேர வந்தவர் யாவராயும். விபூதி பூஷணத்தான் சாப்பாடு போடுவாரா? இல்லை. யாரா வந்தாலும் சரி, அவர்கள் இவர் பார்வைக்கு சிவனடியார். பார்வை நேர வந்தவர் யாவராயும் நித்தமாகிய பக்தி முன்பூர கூட்டிக்கிட்டு வருவாராம். திருவடிகளை விளக்குவார். அந்த தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்துக் கொள்வார், உள்ளுக்கும் பூரிப்பார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாகு பாதம் விளக்குவார். மண்டு காதலின் ஆசனத்திடை வைத்து அர்ச்சனை செய்வார். உண்டி 4 விதத்தில் 6 சுவை, 4 உண்டி 6 சுவை, அறுசுவை உணவு எல்லாம் போட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு கையை கட்டிக்கிட்டு நிற்பாராம். அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு பண்ற மாதிரி பெரிய காரியம் கிடையாது. நீங்க 1000 பாவம் பண்ணாலும் ஒரு அடியாருக்கு உங்க வீட்டுல சோறு போட்டீங்கன்னா சரியா போகும். திருத்தொண்டர் புராணம் சொல்றோம்னா இங்க வர்ற அடியார்களுக்கு உபயம்னு சொல்லி ராத்திரி சாப்பாடு போடுறாங்கல்ல, இதுதான் அடியார்களுக்கு பண்ற சாப்பாடு. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா இவ்வளவு பேரும் வருவாங்களா? வரமாட்டாங்க. அடியார்களை பத்தி பேசக்கூடிய அடியார்களுக்கு சாப்பாடு போடுறோம், பெரும் தொண்டு. 1000 பாவம் போயிடும் நம்ம போடுற சாப்பாடு. பணத்தை கொடுத்தா எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் கொடுப்பான். எனக்கு கொடு, என் பொண்டாட்டிக்கு கொடு கேட்பானா இல்லையா? சோறுன்னா ஐயா போதும், இனிமே முடியாது. எல்லாருக்கும் சாப்பாடு. பணம் காசு நிறைய இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா பணம் குறைஞ்சி. ஏன் குறைஞ்சது? சிவபெருமான் பண்ண வேலை. அவர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். பணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் அவர் தான், எடுக்கிறதா இருந்தாலும் அவர் தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கட்டிக்காரத்தனத்துல சம்பாதிச்சுக்கிட்டோம்னு. நத்திங் டூயிங். பகவான் பார்த்து கொடுத்தாத்தான் உண்டு, பகவான் பார்த்து எடுத்தாத்தான் உண்டு. பகவான் கொடுக்க நினைக்காததை மனுஷன் கொடுக்க முடியாது, பகவான் கொடுக்க நினைச்சதை மனுஷன் தடுக்க முடியாது. உண்மை. ஒரு ஏழை தெருவில் போனானா சிவபெருமான்ட்டு பராசக்தி கேட்டாலாம், ரொம்ப ஏழை பாவம், போற வழியில இவனுக்கு ஏதாச்சும் ஒரு 4 தங்க நாணயத்தை போடுங்க, எடுத்துக்கிட்டு போகட்டும். சிவபெருமான் சொன்னாரா? அவனுக்கு அது கிடைக்காதுமா. அவன் விதி தலையெழுத்து. விதினா என்னங்கிறீங்க? அவன் பண்ணின வினையின் பலன். கடவுளா பார்த்து இதான் விதின்னு சொல்றது இல்லை, கடவுள் சாட்சி மாத்திரம். நீங்க பண்ணின வினையின் பலன் விதி. அவனுக்கு தலையெழுத்து இல்லம்மா. நீங்க சும்மா போடுங்க. அம்பாள் ஒரு 4 பவுன் போற வழியில போட்டார். இந்த பைய போறான்ல, 4 பவுன் எடுத்துட்டு போக வேண்டியதானே. கொஞ்ச தூரம் போற பொழுது இது வரைக்கும் கண்ணை திறந்துகிட்டே தான் போய் பிச்சை கட்டிருக்கான். ஒருத்தனும் போடல. இனிமே கண்ணை மூடிக்கிட்டே போய் பிச்சை கேட்பான். பஞ்சின்னு மூடிக்கிட்டேன். நான் தாண்டி போயிட்டேன். எவனோ ஒருத்தன் வந்தவன் அதை எடுத்துட்டு போயிட்டேன். எடுத்து வச்சது இவனுக்கு, கொடுத்து வச்சது அவனுக்கு.
வகுத்தான் வகுத்த வகை என்றால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. வீட்டு வேலைக்காரன் 24 இட்லி சாப்பிடுறான். 4 இட்லி சாம்பார் தொட்டு சாப்பிடுறான், 4 இட்லி சட்னியை தொட்டு சாப்பிடுறான், 4 இட்லி மிளகாப்பொடி தொட்டு சாப்பிடுறான், 4 இட்லி அவன் பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறான், 4 இட்லி முதலாளியை பார்த்துக்கிட்டு சாப்பிடுறான், 4 இட்லி பசிக்கு சாப்பிடுறான், 24 இட்லி சாப்பிடுறான். முதலாளி 2 கேப்ப தோசையை தின்னுட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்லிவிட்டாரு 2 கேழ்வரகு. வகுத்தான் வகுத்த வகை எப்படி? அது மாதிரி போச்சு, கிடைக்கல. கடவுள் கொடுத்தா தான் உண்டு. செல்வம் குறைஞ்சுது. ஏன் குறைஞ்சுது? ஏழையானா கூட அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார் என்று உலகத்துக்கு காட்டுவதற்காக. செல்வமேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் அல்லல் நல்குறவு எய்திய போதும் வல்லர் என்று அறிவிக்கவே. வறுமை வந்தா கூட இவர் விடமாட்டார், போடுவார் அப்படின்னு. மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம்புக உண்ணினார் தில்லை மன்னினார். சீக்கிரத்திலே வறுமை பதம் வந்தது. வறுமைங்கிறது பதமா? பதம்னா தெரியுமா? சிவபதம், உயர்ந்தத பதம்னு சொல்றது. வறுமை என்ன பதமா? சிவபெருமான் அவருக்கு வறுமையை அருளினார். சொல்ல மாட்டான். செல்வத்தை அருளினார்னு சொல்லுவோம். இது வறுமை பதம்ங்கிறாரு. ஏன்? இந்த வறுமையில தான் இவர் சிவபெருமான பார்க்க போறார். பணக்காரனா இருந்த பொழுது இது வரைக்கும் பார்க்கல. வறுமை வந்துருச்சு, பின்னாலே சிவபெருமான் வர போறார். செல்வம் போச்சு. அதுக்குள்ள இருந்ததை வச்சு வந்து சாப்பிடுறவனுக்கு ஏதோ கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வாரமா சாப்பாடு இல்லை. இவர் பட்டினி, பொண்டாட்டி பட்டினி. யாரும் வந்தவாளுக்கு அடுத்த வீடுகள் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. படுத்து கிடக்கிறார். ராத்திரி 12 மணி, கும்மிருட்டு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு சிவனடியார் நேரங்காலம் தெரியாம வந்து நிற்கிறார். தெரியாமல வந்து நின்றார், தெரிஞ்சுதான் வந்து நின்றார். சிவபெருமான் வந்து நிற்கிறார். சிவனடியார் கதவை தட்டினார். கதவை திறந்தார். பசியா இருக்கு. ஆஹா, சிவனடியார் வந்து பசிங்கிறார், சாப்பாடு போடணுமே. சாதலில் இன்னாதது இல்லை இனிதலும் ஈதல் இயையாக்கடை. சாவு மாதிரி பொல்லாதது கிடையாது. கேட்டவனுக்கு கொடுக்க முடியலன்னா சாவு கூட பரவாயில்ல. அடியார்களுக்கு போட முடியல, என்ன செய்யலாம்? அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார். பழைய பழக்கம். உள்ள போய் பார்க்கிறார். விருந்து வந்தா யாரை பார்ப்பான்? வீட்டுக்காரியத்தானே பார்ப்பான். அந்த அம்மா சிரிப்போட இருந்தா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். உருன்னு ஒரு பார்வை பார்த்தாள்னா நீங்க சாப்பிடத்தானே வந்திருப்பீங்கன்னு சொல்லுவோம். இயல்பு தானே, அவளைத்தானே பார்க்கணும். வந்துட்ட பொண்டாட்டிய பார்க்கிறார். சிவபெருமான் தனியா வந்தாராம். பெற்ற மூர்வதும் இன்றி நீடிய பேதையாளொடும் இன்றி. பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வரல. ஏன் வந்தா? அம்பாள் கருணை உள்ளவள். ராத்திரியில போய் இந்த வீட்டுல போய் பிச்சை கேட்கறியா ஐயா, அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிடுவாளாம். அதனால ரிஷப வாகனத்தையும் விட்டு விட்டு பொண்டாட்டியையும் விட்டு விட்டு சிவபெருமான் தனியா வந்தாராம். சேக்கிழார் வாக்கு. கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. ஒரு 4 பாட்டு பாருங்க, என்ன நயம். தாரமாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார். தாரமாதர்னா பொண்டாட்டி. தபோதனர் தீரவே பசித்தார். தீரவே பசித்தார்னா ரொம்ப பசுவோட வந்திருக்கிறார்னு ஒரு அர்த்தம். நம்முடைய வினைகள் தீர அவருக்கு பசி வந்திருக்கு. தாரமாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார். செய்வது என் அம்மா என்ன செய்யலாம்? நம்ம வீட்டுக்காரியா இருந்தா அதெல்லாம் கொடுக்கவே மாட்டா. அட கொடுக்க ஒத்துக்கிட்டா கூட என்ன சொல்லுவா? அவளுக்கு ஏதோ தோணி இருந்தா என்ன சொல்லுவா? உங்களுக்கு அறிவு கிடையாது, இந்த மாதிரி ஒண்ணு செய்யலாம்ல. இவருக்கு உடனே கோபம் வந்துடும், ஈகோ ப்ராப்ளம் வந்துடும். நீயா நானா? இன்னைக்கு பல குடும்பங்கள் கோர்ட்ல நிக்கிறதுக்கு ஒரே காரணம் ஈகோ ப்ராப்ளம். விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டான். நானா நீயா? இந்த பொண்டாட்டி அறிவாளி. அவளுக்கு ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது? காலம் வர இந்த ஆளு விதை நெல்லை கொண்டே போட்டு வந்திருக்காரு வயல்ல. இப்ப போய் அந்த விதை நெல்லை எடுத்துக்கிட்டு வந்தா சாப்பாடு போட்டலாம்.
அப்போ ஒரு வழி தெரியும், இந்த மனுஷனுக்கு அந்த வழி தெரியல. அப்ப அவ எப்படி சொல்லலாம்? ஏங்க காலையில ஒரு விதை நெல் கொண்டே போட்டீங்கல்ல, நினைப்பில்ல உங்களுக்கு, போய் எடுத்துக்கிட்டு வாங்க. அந்த ஆளுக்கு கொஞ்சம் மனசு வருத்தப்படும். என்ன சொல்ற பாத்தீங்களா? அழகான பாட்டு. நமக்கு முன்பு இங்கு உணவிலையாகினும் இமக்குல கொடி பாகற்கினியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவுற அமைக்குமாறு எங்கனே அணங்கே. அம்மா, இந்த சிவனடியாருக்கு சாப்பாடு போடுறதுக்கு, அவருக்கு தகுந்தாப்புல சாப்பாடு போடுறதுக்கு நமக்கு என்ன வழி இருக்கு? பொண்டாட்டி சொல்றா, மாது கூறுவள் மற்றொன்று காண்கிலேன், எனக்கு ஒண்ணும் தெரியல. தெரிஞ்சிருக்கு, தெரியலைங்கிறான். ஏன்? இந்த மனுஷனுக்கு என்ன தோணும்? ஆமா ஆமா, எனக்கும் தெரியல உனக்கும் தெரியல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவனுக்கு வரப்படாது. என்ன வார்த்தை? மாது கூறுவள் மற்றொன்று காண்கிலேன், வேற ஒன்னும் தெரியல. ஏகிலாரும் இனி தருவார் இல்லை, அடுத்த வீடுகள்ல ஒருத்தரும் தரமாட்டான். அப்படி தர்றதா இருந்தாலும் ராத்திரி 12 மணிக்கு எவன் கொடுப்பான்? போதும் வைகிற்று போமிடம் வேறில்லை, தீது செய்வினை ஏற்கன் செயல். நம்ம தீமை பண்ணிட்டோம், அதான் அடியாருக்கு சாப்பாடு போட முடியலே. அடுத்த வரி ஒண்ணு தோணுது. என்ன? செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் உலை வாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுதாக்கனும் ஆகும். நீங்க இன்னைக்கு காலையில போட்ட விதை நெல்ல எடுத்துக்கிட்டு வந்தா நான் சோறு போடுவேன், எனக்கு வேற ஒண்ணும் தெரியல. எதுங்க தெரியலைங்கிறா? அந்த மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். பொண்டாட்டியும் இப்படித்தான், நம்மளும் இப்படித்தான். பொண்டாட்டி 70,000 சம்பாதிச்சு புருஷன் 30,000 சம்பாதிச்சா அந்த வீட்டுல புருஷன் வேலைக்காரனாத்தான் இருக்க முடியும். ஆமா, அப்படித்தான் ஆயிப்போகுது. ஈகோ ப்ராப்ளம். என்ன சொல்றா? செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர்முனை வாரி கொடு வந்தால் வல்லவார் அமுதாக்கனும் ஆகும் மற்ற அல்லது ஒன்று அறியேன் என்று அயர்வுற. ஆகா, நல்ல வார்த்தை சொன்ன. இந்த போறேன், ராத்திரி 12 மணி, மையிருட்டு. மையிருட்டுன்னா எப்படி தெரியும்ல? அப்படியே கருப்பு கொட்டுதான். அப்படி அப்படி சேர்க்கிறார் வாக்கு. அதெல்லாம் இவர் போறாரு இருட்டுக்குள்ளே, நாங்கெல்லாம் போனா தெரியாது. அப்படி ஒரு இருட்டுக்குள்ள போறார், தடவிக்கிட்டு போறார். வயலை கண்டுபிடிச்சு விட்டார். வெள்ளம் போகுது, மழை வெள்ளம். அந்த எந்த இடத்துல போட்டாரோ அந்த இடத்துக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு அடுத்தவன் வயல்ல எடுத்துடப்படாது. கையினால் தடவி சென்று போய் கண்டுபிடிச்சு அந்த ஒரு வழியா அந்த நெல்லை பூரா விதை நெல்லுங்க எடுக்கப்படாது. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு வீட்டுல ஒரு வைஷ்ணவர் வீடு, வைஷ்ணவர் வீட்டுல விதை நெல்லு வச்சிருந்தாங்க. அடியார்கள் சாப்பிட வந்துட்டாங்க. வைஷ்ணவர் வெளியில போயிருந்தார், பொண்டாட்டி மட்டும் இருந்தார். விதை நெல்லு எடுக்கலாமோ? எடுக்கப்படாது. விதை நெல்லை போட்டு அடுத்த நெல்லு உண்டாக்கணும், தொடப்படாது. அடியார்கள் சாப்பிட வந்துட்டாங்க, என்ன செய்யலாம்? அந்த பொண்டாட்டி விதை நெல்லை எடுத்து சாப்பாடு போட்டுட்டாங்க, சாப்பிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்காரர் வந்தார், விதை நெல்லு என்ன ஆச்சுன்னு கேட்டார். அதே வைகுண்டத்தில் விதைச்சு விட்டேன்னா. நெல்லு வயல்லையா விதைச்சேன்? வைகுண்டத்தில் விதைச்சுட்டேன். வயல்ல விதைச்சா நெல்லுத்தான் கிடைக்கும். அடியார்கள் சாப்பிட்டு வைகுண்டத்துல விதைச்சா பெருமாளே கிடைப்பாரு, வைகுண்டத்துல விதைச்சு விட்டேன்னாலாம். இந்த பொண்டாட்டியை கையெடுத்து கும்பிட வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப தவம் பண்ணவனுக்குத்தான் நல்ல பொண்டாட்டி அமையும். பண்ட வாக்கியம் படுதலை வாக்கியம் பாக்கியவானுக்கு, பொண்டு வாக்கியம் புள்ள வாக்கியம் புண்ணியவானுக்கு. கண்ணதாசி அழகா சொல்லுவார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அவருக்கு எப்படி மனைவி அமைஞ்சா தெரியுமா? அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணார். ஏகப்பட்ட பொண்ணை பார்த்து எல்லா பொண்ணும் பிடிக்கும் இவர் சொல்லி கடைசி ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணாங்க. அவளுக்கு பொன்னம்மாள்னு பேரு. கல்யாணத்தன்னைக்கு இரவு, முதல் இரவு புருஷனும் பொண்டாட்டியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு? நம்ம கவியரசர் கண்ணதாசன். நிறைய பாட்டு இலக்கியம் அது இது. இவருக்கு கண்ணுக்கு முன்னால கோவலன் கண்ணகியை எப்படி எல்லாம் கூப்பிட்டானோ அப்படியெல்லாம் கூப்பிடணும்னு நினைப்பு இருக்கு. பொண்டாட்டிய பக்கத்துல உட்கார வச்சு இவர் பாடு பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேசாம கேட்டுக்கிட்டே இருந்தா. இவர் பேசி முடிச்சாரு, முடிஞ்சது, விடிஞ்சது.
இவங்க அம்மா கேட்டா, ஏண்டா முத்தையா, ராத்திரி உன் பொண்டாட்டியோட பேசிக்கிட்டு இருந்தியா? ஆமா. எப்படி இருந்தா அவ? நான் பேசிக்கிட்டே இருந்தேன், அவ கேட்டுக்கிட்டே இருந்தா. ஏய், அவளுக்கு 2 காதும் கேட்காதுரா. இந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? என் பாட்டை உலகம் பூரா கேட்குது, கட்டுன பொண்டாட்டி கேட்க முடியல. வருத்தமா இருக்குமா இல்லையா? அந்த பொண்டாட்டிய பத்தி 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 வரி பாட்டு எழுதுறார். கல்யாண வெள்ளி விழா. கண்ணதாசன் எழுதுறார், பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும். அந்த ஊரு பூரா வாசம் அடிக்குமா சமையல்ல. பொன்னம்மாள் என் மனைவி பூமியினும் பொறையுடையாள், பூமியை விட பொறுமைசாலி. அதெல்லாம் முக்கியம் இல்லை. செவிகள் பழுதானாலும், காது கேட்காது, செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தின்னு எழுதி வச்சார். அவளாலதான் என் பாட்டு. என் பொண்டாட்டி சண்டை போட்டிருந்தா நான் பாட்டு எழுத முடியாது, சன்னியாசியா போயிருப்பேன். என்ன அர்த்தம்? செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தி. ஒரு நாள் கேட்டான் பாண்டிச்சேரியில, அது என்ன அண்ணே ராஜாத்தின்னு போட்டிருக்கியே? சொல்றாரு, தனியா எடுக்கிற பொழுது அவளை அப்படித்தான் கூப்பிடுவேன், அதைத்தான் பாட்டுல போட்டேன். இன்னைக்கு நின்று வச்ச சார் அந்த பாட்டு. காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவளையும் இறந்து போயிட்டா, அவரையும் இறந்து போயிட்டார். இந்த பாட்டுல பேர் நின்று வச்சேன். பொண்டாட்டி அப்படி இருக்கணும். இந்த பொண்டாட்டி எப்படி? வாசப்படியிலே நிக்கிறார். யாரு? இளையான்குடி மாறநாயனார் பொண்டாட்டி. இவர் கஷ்டப்பட்டு போய் எடுத்துட்டு வந்தாரா? வந்தவின் மனைவி யாரும் வாசலில் நின்று வாங்கி, அதை வாங்கிட்டு போறார். எதை? ஈரமா கிடக்க நெல்லு. முதல்ல அந்த நெல்லை கொஞ்சம் அடுப்புல போட்டு கொஞ்சம் சூடாக்கணும், ஈரம் போகணும். அப்புறம் அதை குத்தணும், அரிசி ஆக்கணும், அரிசியை சமைக்கணும். எவ்வளவு வேலை அவளுக்கு பாருங்க. ஈர நெல்லு போய் கஷ்டப்பட்டு அரிசி சமைக்கிறான். சமைக்க போறா, திடீர்னு, ஆமா சமைக்கிறதுக்கு விறகு வேணுமே. உங்கள்கிட்ட கேஸ் இருக்கும், அந்த காலத்துல விறகு தானே. விறகு வீட்டுல ஒண்ணும் இல்ல, சுத்தம், வீடும் சுத்தம், மனமும் சுத்தம், கையும் சுத்தம், ஒண்ணும் கிடையாது. விறகு கவலைப்படாத. வீட்டுல ஒரு ஓரம் ஒரு போடு போட்டார், உத்தரம் 4 உத்தரம் விழுந்துச்சு, எடுத்து வெட்டி வா எரி. அடியாருக்கு சாப்பாடு போடணும். யாராவது செய்வானா? கர்ணன் செஞ்சான். கர்ணன் செஞ்சான். ஒரு பிராமணர் வந்து எனக்கு யாகம் பண்றதுக்கு விறகு வேணும்னாரா, தர்றேன்ட்டான். வேணுங்கிற போது வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டார். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, கர்ணன் தான் உலகத்திலே பெரிய வல்லன். அர்ஜுனன் கேட்டான், ஏன் நாங்கள்லாம் கொடுக்க முடியாதோ? கிருஷ்ண பரமாத்மா திட்டம் போட்டார். அதே பிராமணர் அர்ஜுனன் வந்தாரு, யாகம் பண்றேன், விறகு வேணும், தர்றேன் தான். அவர் அர்ஜுனங்கிட்டையும் கேட்டிருக்காரு, கர்ணங்கிட்டையும் கேட்டிருக்காரு. ஒரு நாள் மழை கொட்டுன்னு கொட்டுது, எல்லா விறகும் ஈரமா போச்சு, சுத்தம். அர்ஜுனன் கிட்ட வந்து கேட்டா, எல்லா வரையும் ஈரமா போச்சு, இப்ப வந்து கேட்கிற, அது காஞ்ச நேரத்தை தான் கொடுக்க முடியும், முடியாது போ. ஆமா, ஈரமா போச்சுல உனக்கு பயன்படாது இல்ல. அர்ஜுனன் நேர கர்ணன் கிட்ட போனான். கர்ண மகாராஜா விறகு வேணும். அப்படியா, இரு, பெரிய அரண்மனை, மேல உத்தரம், 4 உத்தரத்தை உடைச்சான், கொடுத்தான், வச்சுக்கோ போ. தெரியுதா அர்ஜுனா? தெரியுதா? வசதி இருந்தா நீ கொடுப்ப, வசதி இல்லாட்டாலும் கர்ணன் கொடுப்பான். கண்ணனோடு கொடை போயிற்று, உயர் கம்ப நாடனோடு கவிதை போயிற்று, பாரதி பாடுறான். அது மாதிரி வீட்டுல உள்ள உத்தரத்தை அறுத்து போட்டார். உத்தரம் கீழே விழுந்தது, அதை வச்சு சமையல் பண்ணியாச்சு. ஆமா, கறி பெருஞ்சோத்தையா சாப்பிடுறது? வெஜிடபிள்ஸ், கறி வேணுமே. கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை. இந்த அம்மா என்ன ஒன்னொன்னா கேட்கிறா? மொத்தமா அப்பவே கட்டிருக்க வேண்டாமோ? ஏன் தெரியுமில்ல, அரிசி வந்தாத்தான் விறகு வேணும், சோறு சமைச்சாத்தான் கறி வேணும், இல்லாட்டி தேவையில்லை. இல்ல பையன் +2 பாஸ் பண்ணாதான் MBBS ட்ரை பண்ணணும்.
நம்ம பய போற போக்கு பாஸ் பண்ண மாட்டான் போல தெரியுது. அப்ப நிம்மதியா இருக்கலாம்ல, MBBS கஷ்டப்பட வேண்டாம்னு. அது மாதிரி இப்ப என்ன கேட்கிறா, கரிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினாள் கணவனாரை. அவர் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு முன்னால புன்சை கீரை, தண்டு கீரை, முளைக்கீரை, தூதுவளை கீரை ரொம்ப நல்லது. வீட்டுக்கு முன்னால ஒரு பாத்தி போட்டு, சார் நாங்க 25வது மாடின்னா நான் என்ன பண்றது, 25வது மாடியிலையும் போடலாம், ஒன்னும் கஷ்டம் இல்லை. பல பேர் போடுறாங்க, தொட்டி இருக்கு அவ்வளவுதானே. கீரையை போட்டு வச்சா ரொம்ப வசதி. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கீரை ஆச்சு. கீரை உடம்புக்கு நல்லது. போய் பார்த்தா குறும்பயிர் போனார், அப்படியே வேரோட பிடுங்கிட்டார். பயிரையா பிடுங்கினார், தன்னுடைய பாசப்படி முதல் பறிப்பார் போல இவர் வினைய பூரா பிடுங்கிட்டார். வினை கணக்கு இருக்குல்ல, அதை பிடுங்குற மாதிரி வாசப்படி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க. அந்த அம்மா அதை வாங்கி 4 வகை கறி பண்ணிட்டான். அதான் கெட்டிக்கறி. ஒரு கீரைய 4 வகை கறி பண்ணிட்டான். அது எப்படின்னு கேக்குறீங்களா, பாண்டிச்சேரியில நான் ஒரு வீட்டுக்கு போனேன். மத்தியானம் சாப்பாடு போட்டாங்க. வாழைத்தண்டு கூட்டு, வாழைக்காய் பொரியல், ஒரு ஓரத்துல வாழைப்பழம், அப்புறம் வாழைக்கச்சை, எல்லாம் வாழையா இருக்கு. என்னங்க 4 கறி பண்ணி இருக்கிய, எல்லாம் வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாம் இப்படி இருக்கு. என்ன, எங்க வீட்டு வாழை மரம் காலையில விழுந்துருச்சு, அதுக்கு நான் தானே கிடைச்சேன். ஆமாங்க, ஒரு வாழை மரம் விழுந்த உடனே இத்தனை கறி பண்ணி விட்டாங்கல்ல. அந்த அம்மா ஒரு இருக்கிற கீரையை வச்சுட்டு தன் வேறு வேறு கரியமுதாக்கி, வினையினால் வேறு வேறு கரியமுதாக்கி, பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து. ஒரு காலத்துல எத்தனை பேருக்கு எப்படியெல்லாம் சாப்பாடு போட்டேன், இப்போ ஒரு கீரைய 4 கறியாக்கி போடுறாப்புல வந்துருச்சே. அடியாருக்கு சோடு குடி போடுறாப்புல வந்துருச்சே. அந்த மனசு முக்கியம். கண்ணீர் விட்டாள், சமைச்சாச்சு. பக்கத்துல வந்தாங்க, ஐயா சாப்பிட வாங்க. இந்த ஆளை காணோம். இவ்வளவு பாடுபட்டு ஏற்பாடு பண்ணா இந்த வந்த ஆளை காணோம். நிமிர்ந்து பார்க்கிறாங்க, ஜோதிமயமா காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான். அன்பனே அன்பரு பூசை அளித்தனி அணங்கினோடும் என்பெரும் உலகம் எய்தி. கொண்டாட்டியோட எங்கிட்ட வா, சிவலோகத்துக்கு வா, உனக்கு ஒரு வேலைக்காரன் போடுறேங்க. யார் இந்த வேலைக்காரன்? குபேரன். அப்பா, குபேரன் வேலைக்காரன் யாருக்கு? இளையான்குடி மாற நாயனாருக்கு. யாரு சொல்றா? சேக்கிழார் சாமி சொல்றார். அன்பனே அன்பர் பூசை அளித்தனி அணங்கினோடும் என்பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன். சங்கநிதி பதுமநிதி வச்சிருக்கிறவன் தலைவன் குபேரன். இருநிதி கிழவன் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி மொழிவடி ஏவல் கேட்க. குபேரன் கைய கட்டிக்கிட்டு ஏவல் கேட்க இன்பமார்ந்திருக்க என்று அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான். ஆவணி மாசம் மக நட்சத்திரம் 2 பேரும் சிவபெருமான் திருவடியை அடைந்தார்கள். அடுத்தாப்புல ஒருத்தர் வாரார். இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியே. இயல்புக்கு பகை. இந்த கடியாரம் இருக்கு, இது என்னுடைய உடைமை. யாரும் கேட்டா கொடுக்கலாம். நான் கொடுக்கிறேனா இல்லையாங்கிறது வேற விஷயம். யாரும் கேட்டா கொடுக்கலாம், உடைமை. கொண்டாட்டி உரிமை. யாரும் கேட்டா கொடுக்க முடியுமா? மறந்துடாதீங்க. இயற்பகை நாயனார் வாழ்கிறார் எங்க? காவிரிப்பூம்பட்டினத்துக்கு பக்கத்துல சாயாவனம்னு ஒரு பகுதி. அந்த காலத்துல 7 வனம், இன்னைக்கு 5 வனம் தண்ணியில போயிடுச்சு. பல்லவ வனம் சாயாவனம் 2 தான் இருக்கு. அந்த சாயாவனத்துக்கு சாய்க்காடுன்னு பேர், திருச்சாய்க்காடுன்னு பேர். இந்த தேவார ஞாபகத்துக்கு வருதா? திருச்சாய்க்காட்டுல போய் சம்பந்த சுவாமி பாடுறாரு. பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செடி கேட்ப நானாடும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. இங்க பாடுறாரு. சாய்க்காட்டம் பெருமார்க்கே
திருச்சாய்க்காட்டுல போய் பாடுற பாட்டு அது. நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டா யார் அறிவார், சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டும் பெருமார்க்கே, பூனாலும் தலை சுமக்க புகழ் நாமம் செவி கேட்ப, நானாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. திருச்சாய்க்காட்டுல ஒரு முருகன் வில்லு வச்சிருப்பாரு. முருகன் வில் வச்சிருப்பாரா வேல் வச்சிருப்பாரா? வேல் தானே வச்சிருப்பாரு. ராமர் தானே வில் வச்சிருப்பாரு. இவர் மாமனாருடைய வில்லை இவர் வாங்கி வச்சுட்டாரு. ஆமாங்க, வில்லேந்திய வேலன் திருச்சாய்க்காடு. அந்த ஊர்ல ஒரு செட்டியார், அவருக்கு இயல் பகையார்னு பேரு. சொந்த பேரு தெரியாது. இயலுக்கு பகை, இயல்புக்கு பகை. இயல்பு என்ன? கொடுக்க முடிஞ்சதான் கொடுப்போம். பொண்டாட்டியை கொடுன்னு கேட்டா கொடுப்போமா? கொடுக்க மாட்டான். அதை கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு இயல்புக்கு பகையாயிருந்தவர், உலக இயல்புக்கு பகையாயிருந்தவர். தனக்கு உரிமை இல்லாததை கூட என்னுடையது என்று சொல்வது நம் பழக்கம். நமக்கு உரிமை இருக்காது, ஆனாலும் சொல்லி வைப்போம். குடியிருக்கிற வாடகை விட்டு இது நம்ம வீடுன்னு சொல்லி வைப்போம், உரிமை இல்லாதது. ஆனா இவர் எப்படி தனக்கு உரிமை உள்ளதை கூட தூக்கி கொடுத்துட்டார். உலக இயலுக்கு பகையானவர், அருளியலுக்கு பகை இல்லாதவர், இயற்பகையார்னு பேரு. எல்லாத்தையும் கொடுப்பார், என்ன கேட்டாலும் கொடுப்பார். சிவனடியார்னு சொல்லிவிட்டா உயிரையும் கொடுத்துருவார். சிவபெருமானுக்கு தெரிஞ்சு வெளியில கொண்டாடணும், அதானே நோக்கம். அங்கிருந்து புறப்பட்டார். எப்படி புறப்பட்டார் தெரியுமா? ஒரு ஜிப்பா, ஒரு மல் வேஷ்டி, ஒரு மைனர் செயின், தூர்த்த வேஷம்னார் சேர்க்கிறார். காமுகன் மாதிரி. அப்படி ஒரு மைனர், நம்ம ஊர் பக்கத்துல மைனர் தெரியுமா? மைனர்னா ஒரு மாதிரி பட்டவன் அர்த்தம். அப்படி வேஷம் கட்டிக்கிட்டு புறப்பட்டார். தூய நீரு பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேஷமும் தோன்ற, விபூதிய பூசிக்கிட்டு தூர்த்த வேஷத்துல வர்றாராம். வேதியராய் மாய வண்ணமே கொண்டு, அது இந்த அநியாயம். வேதியர் மாதிரி வர்றாராம். வந்து புறப்பட்டார். புறப்பட்டு இவற்றை வந்து நிற்கிறார். இவரு காலில் விழுந்து கும்பிட்டார். ஏப்பா, எது கேட்டாலும் தருவாயாமே, அது நீதானா? இவரு, என் கடமையை செய்கிறேன், நான் ஒண்ணு கேட்பேன், தருவியா? ஏற்பாடு பண்ணிக்கிறார் முதல்லையே. நீ கொடுக்கிறதா இருந்தா சொல்றேன், இல்லாட்டி போய்கிட்டே இருக்கேன். இவர் என்ன செய்வார்? என்ன ஊரை கேட்டு எப்பகையார் யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை. எங்கிட்ட ஏதாச்சும் இருந்தா அது அடியார்களுக்கு சொந்தம். நீங்க பாட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரங்கிட்ட உள்ளது எதையாச்சும் கேட்கப்படாது. எங்கிட்ட இருந்தா அது அடியார்களுக்கு சொந்தம். என்ன பண்ணானுங்க, நீர் அருள் செய்யும். அவர் உடனே, மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தோம். என்ன மனைவி? மண்ணு காதல் மனைவி. விவாகரத்து பண்ணன பொண்டாட்டி இல்ல, நிலையான காதல். அப்படிப்பட்ட பொண்டாட்டி, பிரியமுள்ள மனைவி, அன்புள்ள மனைவி. மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு. நம்மால இருந்தா ஓங்கி அடிச்சிருப்பாங்க. ஏயா நீ சன்னியாசி மாதிரி வந்து நின்றுட்டு வீட்டுக்காரியவா கேட்கிற அப்படின்னு. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ரொம்ப வினோதமான கதை இது, ஆபத்தான கதை. இந்த களக்கூத்தாடி ஒரு கம்பியில நடப்பான் பாருங்க, கயிற்றுல, அப்படி கதை. கொடுக்க முடியுமா? யாராவது கொடுக்க முடியாது. இவர் என்ன சொல்றாரு? நல்ல வேளை என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்கிறீங்க, அதில் முக்கியம். சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுது உரை செய்வார். இல்லாத பொருளை கேட்காமல் உள்ள பொருளை கேட்டீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. கொடுக்கிறேன். சரியா தப்பா? பெரிய சண்டை நடக்குது பட்டிமண்டபம். நம்ம இது சரியா தப்பான்னு தீர்மானிக்கிறதா இருந்தா அவர் மனசு நமக்கு வரணும். இந்த பாருங்க, தராசு வேற, விறகு நிற்கிற தராசு வேற, தங்க நிற்கிற தராசு வேற. நீங்க விறகு தராசுல தங்கத்தை போட்டு நிறுக்கப்படாது, மனசுல வச்சுங்க. விறகு கடைக்கு போறோம், ஒரு டன் விறகு கொடுங்கிறோம், நிறுத்திட்டாரு. ஒரு விறகு ஓசியில கொடுங்கிறோம், இந்த அங்க உங்களுக்கு வச்சுக்கிடுங்கன்னு கொடுக்கிறாரு.
புரியுதா? உங்களுக்கு வச்சுக்கிடுங்க, நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு விறக வாங்கி வச்சுட்டோம், தங்க கடைக்கு போறோம், தங்கம் வாங்கிட்டான், 1 கிராம் தங்கம் கொடுங்க, கொடுப்பாரா? அதுக்கு தராசு வேற, இதுக்கு தராசு வேற. நம்ம மனசுப்படி பார்த்தா அது தப்பு, அவர் மனசுப்படி பார்த்தா அது சரி. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லவா? காஞ்சிபுரத்துல அம்பாள் காமாட்சி தவம் பண்றான், சிவபெருமான் சிவலிங்கத்தை வச்சு தவம் பண்றான். பேரழகி, சிவபெருமான் தான் எல்லாம். கம்ப நதி பெருக்கெடுத்து வருது. இந்த சிவபெருமான் அருள் பண்ண ஆரம்பிச்சா வெள்ளம் தான் வரும். மாணிக்கவாசகருக்கு அருள் பண்ணுவாரா? வராத வைகை ஆத்துல வெள்ளம் வரும். இப்ப கம்பை ஆத்துல வெள்ளம் வருது. அம்பாள் உட்கார்ந்து இருக்கிறார், சிவலிங்கம் கட்டி பிடிச்சுட்டான். ஏன்? சிவலிங்கம் தண்ணியில போகக்கூடாது. சிவபெருமான வெள்ளம் என்ன பண்ண? ஏங்க அப்படி இல்ல நினைக்கணிவ. சிவபெருமான வெள்ளம் என்னங்க பண்ணும்? தலையில கங்கைய வச்சவன், அவனுக்கு இந்த வெள்ளம் எம்மாத்திரம் அப்படி நினைக்கல. சிவலிங்கம் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிடும், கட்டி பிடிச்சுக்கிட்டாலாம். வெள்ளத்துக்குள்ள இருக கட்டி பிடிச்சிட்டான். சிவபெருமான் திடீர்னு ஒரு மனுஷ தோற்றத்துல வந்துட்டார். இந்த பொண்ணுக்கு வெக்கமா போச்சான். இவருடைய மார்பு தழும்பு அவர் மார்புல பட்டுதான். இவர் தழுவினால இந்த வளைத்தழும்பு முதுகுல பட்டுதான். முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் பட்டதான். அவர் தழுவ குலைந்த தலைவராய் இருந்தாரா? நமக்கு என்ன தோணுது? இந்த பொண்ணு முட்டாள்தனம் பண்ணிவிட்டா. சிவலிங்கத்துக்கு சிவபெருமானுக்கு வெள்ளம் ஒரு தீங்கல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவருடைய காதல் மனசு, அன்பு மனசு இந்த சிவலிங்கத்தை வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போனா என்னையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு போட்டு, அவ்வளவுதானே. அன்பு வர்ற பொழுது ஆராய்ச்சிக்கு இடம் இல்லை. கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாருங்க? கண்ணை தோண்டி அப்பி விட்டார்ல. சிவலிங்கத்திலேயாவது ரத்தமாவது வர்றதாவது அப்படியா நினைச்சாரு? அன்பு வேலை பார்க்கிற பொழுது ஆராய்ச்சிக்கு இடம் கிடையாது. கண்ணப்பர் பன்றிக்கறியை கொடுக்கிறார், பசிக்கும் சாப்பிடு. சிவபெருமான் பன்றிக்கறி சாப்பிடுவாரா? நினைக்கல. அப்படி இப்போ இந்த பொண்டாட்டியை கூப்பிட்டாரு. விதி மணக்குல மடந்தை, விதிப்படி கல்யாணம் பண்ணி கூட்டி அந்த பொண்ணு இழுத்துக்கிட்டு வந்த பொண்ணு வார்த்தையை பாருங்க. விதி மணக்குல மடந்தை இன்று உன்னை இம்மெய்த்தவர்க்கு. இந்த உண்மையான சன்னியாசிக்கு இவர உண்மையான சன்னியாசி, அவர் பார்வைக்கு இவர் உண்மையான சன்னியாசி. நீங்க அந்த கண்ணாடியை போட்டு பார்க்கணும். இம்மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன். உடனே சண்டை வந்துடும். அது என்ன பொண்டாட்டியை கொடுக்கிறதுன்னா இவர் என்ன, இவருக்கு என்ன பொண்டாட்டி மேல உரிமை? தன்னை இழந்தவன் என்னை தோற்றாரா அல்லது என்னை தோற்றவன் தன்னை தோற்றானா? பாஞ்சாலி கேட்டால தர்மராஜாட்ட. அது மாதிரி இந்த பொண்ணு கேட்டா என்னங்க பண்ணுவீங்க? ஒன்னும் செய்ய முடியாது. மதுமலர் குழல் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்து, முதல்ல கலக்கம் வந்துருச்சு. என்ன ஒரு பொண்டாட்டி யாராவது கொடுப்பானா? கலங்கிட்டான். ஆனா குடிச்சிட்டாரு. அவருக்கு துணையா இருக்கணும், அவர் தொண்டுக்கு துணையா இருக்கணும். தெளிஞ்சிட்டான். என்ன தெளிஞ்சா? அற்புதமான பாட்டு பாருங்க. இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவே. இவ்வளவு காலமா எனக்கு ரொம்ப உதவி ஒத்தாசை எல்லாம் பண்ணி இருக்கிறீங்க. இன்னைக்கு இப்படி ஒரு அருள் பண்ணி இருக்கிறீங்க. அது அருள். எது? அடுத்தவங்க பொண்டாட்டியை தூக்கி கொடுத்துறது அருள். ஏன்? மனசு அவளுக்கு அப்படி. இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவே என் உயிர்க்கு ஒரு நாத. எப்படி எப்படி எப்படி? என் உயிர்க்கு ஒரு நாத. சேர்க்கிறார் வாக்கு. என்ன அர்த்தம்? இந்த சாமியார்கிட்ட என்ன தூக்கி கொடுத்துட்டு, இந்த சாமியார் என்ன தொட வந்தா செத்து போயிடுவேன். என் உயிர்க்கு ஒரு நாதன் நீதான், அடுத்த நாதன் கிடையாது. அது மறைவா சொல்றார். என் உயிர்க்கு ஒரு நாத நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை வேறுள்ளதோ எனக்கு. நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் என்று தன் தனிப்பெருங்கணவரை வணங்கி. எப்படி எப்படி? தனிப்பெரு வார்த்தையை பாருங்க. இவர் ஒருத்தர் தாங்க எனக்கு கணவர். அந்த காலத்துல அப்படி எல்லாம் முடியும். நினைச்சா உயிரை போக்கிக் கொள்வார்கள்.
தூக்கு போட்டுக்கிறது இல்லை, நினைச்சா செத்து போயிடுவான். இந்த காலத்துல ஒருத்தனை நாடு கடத்தினாங்க. மதன் நாள் திங்கரான்னு பேர் அவனுக்கு. நாடு கடத்திட்டான். பெரிய சுதந்திர போராட்ட வீரர். ஒரு கொலை வழக்கு நாடு கடத்தினான். அவன் சிரிச்சான். ஏன்? என்ன நாடு கடத்த முடியாது, இந்தியாவை விட்டு என்ன நாடு கடத்த முடியாது. கடத்த போறான். ஜீப்ல கொண்டு விட்டு போய் கப்பல்ல ஏற்றி அந்தமானுக்கு அனுப்பு. அங்க அதுக்குன்னு ஜெயில் வச்சிருந்தாங்க. அனுப்பு, கொண்டு விட்டு வர. சிரிக்கிறான். என்ன நாடு கடத்த முடியாது. இந்த ஜீப் வந்துருச்சு, துறைமுகத்துக்கு வந்தாச்சு, கப்பல்ல ஏத்த போறாங்க. பின்னால உட்கார்ந்து இருக்கான். என்ன நாடு கடத்த முடியாது. கதவை திறந்தாங்க, பாக்குறாங்க, செத்து கிடக்கிறான். மனசுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு, உயிரின் மீது கட்டுப்பாடு அவனுக்கு. நினைச்சா உயிரை விட்டுறான். எப்படி இருக்கு பாருங்க. கணவன் இறந்த உடனே கோப்பெருந்தேவி அப்படியே சாஞ்சி உயிரை விட்டுட்டான், தற்கொலையா பண்ணிட்டா. ராவணன் இறந்த உடனே மண்டோதரி உயிரை விட்டுட்டான். அவங்களுக்கெல்லாம் உயிரின் மீது அவ்வளவு ஆற்றல் இருந்துச்சு. நம்மளால அதெல்லாம் முடியாது. நினைச்சா உயிரை விட முடியுமா? பீஷ்மாச்சாரியாரா வரமா கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தனிப்பெருங்கணவரை வணங்கி தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க. வேடிக்கை என்ன தெரியுமா? இவ புருஷனை கும்பிட்டாலாம், புருஷன் இவளை கும்பிட்டாலாம். ஏன்? இனிமே நீ அவர் சொத்து, யூ ஆர் நாட் மை வைஃப். இனிமே நீ அவர் சொத்து, அடியார் சொத்து. அதனால திருப்பி கும்பிட்டாராம். தொண்டனார் தாம் எதிர் வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து. இந்த தபஸ்வி அவரு காலில் கும்பிட்டு திகைத்து நின்றனள் திருவினும் பெரியாள். மகாலட்சுமியோட சிறந்தவள். எவ்வளவு கடுமை பாருங்க அந்த பொண்ணுக்கு. பேசாம நிற்கிறார். இவர் கேட்கிறார், நான் இனிமே என்ன செய்யணும்? இந்த சாமியார், உன் பொண்டாட்டிய நான் கூட்டிக்கிட்டு போறேன், உங்க சொந்தக்காரங்க எல்லாம் விட மாட்டாங்க. பூரா காவிரிப்பட்டினத்து செட்டியார்கள், ராஜாவை விட வசதி மிக்கவர்கள், இன கட்டுப்பாடு உள்ளவர்கள். ராஜா ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா அந்த பொண்ணை கொண்டாந்து சிரச்சேதம் பண்ணிடுவான். அவ்வளவு கட்டுப்பாடு அவங்களுக்குள்ள. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? குபேரன் மேல சிவபெருமானோட போனாராம். கீழே பார்த்தாராம், காவிரிப்பட்டினம் தெரிஞ்சுதான். 7 வனம், சாயாவனம் அதுல ஒண்ணு. இந்த ஊரை பார்த்தாராம் குபேரன். ஊர் ரொம்ப அழகா இருக்கே. அது என்ன, இங்க எல்லா வீட்லயும் கதவு தங்கத்தில் போட்டிருக்காங்க. சிவபெருமான் சொன்னாராம், அதுக்கு ஒரு கதை இருக்கு. என்ன கதை? இந்த ஊர்ல இந்த செட்டியார்கள்லாம் முதல்ல வெள்ளியில தான் கதவு போட்டிருந்தான். ராஜாட்ட மந்திரி போய் சொல்லிவிட்டான், நம்ம வீட்டுல கதவு தேக்கு மரத்துல, இந்த செட்டியார்கள் வீட்டுல எல்லாம் கதவு வெள்ளியில போட்டிருக்கான், வெள்ளியில கதவு போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்க. மந்திரி அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்காரு எங்க ஊர்ல. உடனே என்ன ஆகி போச்சு, ராஜா சட்டம் போட்டார், யாரும் வெள்ளி கதவு போடக்கூடாது. மறுநா காலம் போய் பார்த்தா அத்தனை பேரும் தங்க கதவு போட்டுட்டாங்க. உனக்கு என்ன வெள்ளி கதவு தானே போடக்கூடாது? ராஜா மந்திரியை பார்த்தா, இதுக்கு பேசாம வெள்ளி கதவா இருந்திருக்கலாமே. அப்படிப்பட்ட ஊரு, அவ்வளவு கட்டுப்பாடு, அவ்வளவு செல்வம். இயற்பகையார் காவிரிப்பட்டினத்தில் வாழ்ந்த ஒரு நகரத்தார், அமர்நீதியார் காவிரிப்பட்டினத்தில் வாழ்ந்த ஒரு நகரத்தார். இவங்க இல்ல, அமர்நீதியார் பழையாறையில் வாழ்ந்தவர், இவரு காவிரிப்பட்டினம் பக்கத்துல. 5 பேர் பழைய காலத்திலே ஒரே இனத்தில் ஆண்டவனுடைய அடியார்களாக வாழ்ந்தவர்கள். இயற்பகையார் ரொம்ப முக்கியமானவர். நான் என்ன செய்யட்டும்? உங்க சொந்தக்காரன் விட மாட்டான். உங்க பொண்டாட்டிய நான் கூட்டிட்டு போறது தெரிஞ்சா என்னை வெட்டிடுவாங்க. அவங்கள்ட்ட காப்பாற்று. காதல் மேவிய சுற்றமும் பதியும் கடக்க நீ துணை செய். ஓ, நானே செஞ்சிருக்கணும், உங்களை கேட்கிறாப்புல வச்சுட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. உடைவாள் எடுத்துக்கிட்டார், அதுக்குன்னு போடுற ட்ரெஸ் போட்டுக்கிட்டார், வெளியில வந்துட்டார். இவரு சொந்தக்காரங்க, பொண்டாட்டி சொந்தக்காரங்க, மனைவியார் சுற்றத்தாரும் வள்ளலார் சுற்றத்தாரும். இவரு தாங்க வள்ளல். எந்த வள்ளல் பொண்டாட்டியை கொடுத்தான் யோசிங்க. பணத்தை வேணா கொடுப்பான். 2 சுற்றத்தாரும். இப்படி யாரு செய்தார்? இயற்பகை பித்தன்.
இந்த பைத்தியக்கார பைய பொண்டாட்டிய கொடுத்திருக்கான், ஒருத்தன் வாங்கிட்டு போறான், கூடாது, நம்ம ஊர் எல்லையை அவன் தாண்டப்படாது, அவனை வெட்டி விட்டு பொண்ணை தூக்கிட்டுவான், எல்லாம் புறப்பட்டு வந்துட்டான். இவர் பக்கத்தில் போய் நிற்கிறார், பெரும் கூட்டம். இந்த சன்னியாசி பயந்த மாதிரி நடிக்கிறார். அந்த பொண்ணு சொல்றா, அஞ்ச வேண்டாம் இறைவனே. இந்த வார்த்தை அற்புதமான வாக்கு. இறைவனே அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும். உங்களுக்கு புரியுதா? இந்த சாமியாரை பார்த்து என்ன சொல்றா? இறைவனே. உள்ளுணர்வு சொல்லிவிடுச்சு. வந்தவன் சன்னியாசி இல்லை, மிஸ்டர் சிவபெருமான். இல்லைன்னா சொல்லுவாள இந்த வார்த்தை வருமா? இறைவனே அஞ்ச வேண்டாம். அவளுக்கு தைரியம், அவளுக்கு தெரிஞ்சு வச்சு. நான் நேற்றே சொன்னேன், ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். எங்கேயோ ஒரு பைய பாப்பான், இந்த பொண்ணு சேலையை இழுத்து விட்டுக்குவான், அதான் உணர்வு. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. தெளிவு, அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். இறைவனை அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும். அவ்வளவுதான். சொந்தக்காரங்கள்லாம் வந்தார்கள், இவர் போனார், சண்டை போட்டார், அவ்வளவு பேரையும் வெட்டி வீழ்த்திட்டார், எல்லாம் செத்து போட்டாங்க. இவர் வந்தார், காடு வரைக்கும் துணைக்கு வர்றேன். இந்த ஊர்க்காரங்க மத்தவன் இருக்கிறான், அவன் என்ன செய்வான்னு தெரியாது, துணைக்கு வர்றேன். காடு வரைக்கும் வந்தாச்சு, காவிரி கும்பத்தனம் முடிஞ்சுது, காடு வந்தாச்சு. இப்போ இனிமே நான் போயிட்டு வரேன், உங்களுக்கு பயம் இல்லை, கூட்டிட்டு போங்க. போனார்ல, ஒரு தடவை திரும்பி பார்க்க வேண்டாம் அந்த பொண்டாட்டிய. இத்தனை வருஷம் பொண்டாட்டி, இவருக்கு இணங்கின பொண்டாட்டி, இவர் சொன்னதை செய்கிற பொண்டாட்டி. ஒரு தரம் இந்த கடைசியா போறாளே, ஒரு தரம் திரும்பி பார்க்கிறாரா? பார்க்கல. மனுஷன் கடுமையா இருக்காரு. ஏன்? கொடுத்தாச்சு, இனிமே பார்க்கப்படாது. இதனால அடியாருக்கு கொடுத்த பொருள் இனி அவர் பொருள், நம்ம திரும்பி பார்த்தா கூட தப்பு. சிறுத்தொண்டர் பிள்ளைய கறி சமைக்க போற பொழுது அந்த அம்மா மோந்து பார்க்கலியா. மோந்து பார்க்கறதுன்னா புரியுதா? முத்தம் கொடுக்கலியா. குழந்தைய முத்தம் கொடுத்தா என்ன ஆகும்? எச்சிலா போயிடுமா. ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டியதான். அதே மாதிரி பார்க்கிலன் பொய்தரும் உள்ளமில்லான், பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அழைக்கலுற்றார். பொண்டாட்டியை கொடுத்து விட்டு சிவபெருமான நினைச்சுக்கிட்டே இந்த ஆள் போயிட்டார். அவர் கத்தினார் அந்த சிவனடியார், இயற்பகை முனிவா ஓலம், இன்று நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம். இப்படி செயல் வேற யாரையா செஞ்சா? செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். யாரு? மயக்கரும் மறை ஓடிட்டு மாலயம் தேட நின்றான். வேதங்கள் இவனை நோக்கி ஓலமடைகின்றன, ஓலமறைகள் அறைகின்ற ஒன்றது திருப்புகள். வேதங்கள் இவனை நோக்கி ஓலமிடுகின்றன, இவன் இயற்பகையாரை நோக்கி இயற்பகை முனிவா ஓலம், இன்று நீ வருவாய் ஓலம். இவர் என்ன பண்ணாரு? வேற எவனோ வந்துட்டான் போல இருக்கு, எவனோ வந்திருக்கான், அவனை வெட்டணும் அப்படின்னு திரும்பி வந்தார்ல, அவரை காணோம், சிவனடியார காணோம். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார், வெள்ளி பொறுப்பு மனைவியோடு காட்சி கொடுக்கிறார். மயக்கரு மறை ஓடிட்டு மாலையன் தேட நின்றான், காட்சி கொடுக்கிறார். பொண்டாட்டி பார்த்துட்டு அவளுக்கு தெரிஞ்சு போச்சப்பவே, இவருக்கு இப்பத்தான் தெரியுது. சொல்லுவதறியேன் வாடி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருளி, நீயா வந்து என்னை ஆட்கொண்டாய், நானா வந்தேன், வல்லை வந்தருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லையம்பலத்துளாடும் சேவடி போற்றி போற்றி, சிதம்பரம் நடராஜா போற்றி. அவர்னு சொன்னா தெரியுமா? பொண்டாட்டியோட நம்மகிட்ட வந்துரு, நன்னிய மனைவியோடும் நம்முடன் போதுக. ஒரு பார்வை பார்த்தாரா, இந்த சொந்தக்காரங்கள்லாம் இறந்து கிடந்தாங்கல்ல, அத்தனை பேர் எந்திரிச்சிட்டாங்களா. அவங்க பண்ண சரியா தப்பா? சரிதானே. நம்மாலும் ஒருத்தன் பொண்டாட்டியை கொடுத்துட்டான், எவனோ ஒருத்தன் கூட்டிகிட்டு போறான், அந்த ஆளை விடப்படாது, ஒரு தப்பும் கிடையாது. அவ்வளவு பேரையும் எழுப்பினார்
மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரம் நம்முடைய இயற்பகை நாயனார் இறைவன் திருவடியை அடைந்த நாள். அடுத்தாப்புல மெய்ப்பொருள் நாயனார். மற்றதெல்லாம் பொய்ப்பொருள், சிவபெருமான் மட்டும் மெய்ப்பொருள். ஒரு வரலாறு, நம்ம திருக்கோவிலூர்னு ஒரு ஊர், கபிலர் விழாவுக்கு அடிக்கடி போயிருக்கோம். திருக்கோவிலூருக்கு ரொம்ப பெருமை. சிவபெருமானுக்குரிய அட்ட வீரட்டங்கள்ல திருக்கோயிலூர் ஒண்ணு. முதல்ல 4000 திவ்ய பிரபந்த பாட்டு தோன்றிய இடம் திருக்கோவிலூர் இடைகளி. ஞானானந்த சுவாமிகளுடைய பெரிய ஆசிரமம் திருக்கோயிலூர். ஹரிதாஸ்கிரின்னு ஒரு புண்ணியவன் வடநாட்டில் போய் ஒரு பெரிய ஆறு அதுல முழுகி அப்படியே எந்திரிச்சு போயிட்டார். நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். அழகு நந்தாவில அவர் தீபம் எல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. ஜலசமாதின்னு போயிட்டார். ஞானானந்தாவுடைய சிஷ்யர் ஹரிதாஸ்கிரி எல்லாம் திருக்கோவிலூர் மக்கள். அந்த திருக்கோவிலூர்ல ஒரு ராஜா, அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார்னு பேர். அதுவும் வச்ச பேர் தான், அவருக்கு வச்ச பேர் இல்ல, ஊர்காரன் வச்ச பேர். ஏன்? மற்றதெல்லாம் பொய்ப்பொருள், சிவபெருமான் மட்டும் மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருள்னு கடவுளுக்கு பேரு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. அப்ப என்ன அர்த்தம்? பொன் பொய்ப்பொருள்னு அர்த்தம். ராமசாமியும் ஒரு யோக்கியரும் வந்தாங்க, அப்ப ராமசாமி அயோக்கியன்னு அர்த்தம். ஆமா, அப்படித்தானே சொல்றீங்க. எப்ப ஒரு யோக்கியன் இந்த ஆளு யோக்கியன் இல்ல. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானேன்னா என்ன அர்த்தம்? அது பொன், இது மெய்ப்பொருள். அப்போ பொன் பொய்ப்பொருள், கடவுள் ரெண்டு கொடுப்பார். அடியார்கள் வேஷம் ஆண்டவன் நினைச்சா வேஷத்துக்கு மதிப்பு. விபூதி பூசியாச்சுன்னா போடும், அந்த ஆளு சிவபெருமான். இப்படி நினைக்கக்கூடிய புண்ணியவான். தேடியவாடு நீடி செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று எல்லா சொத்துக்களும் எல்லா பணங்காசும் அவ்வளவும் சிவபெருமான் கொடுத்தது, அடியார்களுக்கு சொந்தம். மெய்ப்பொருள் நாயனார் சேதி நாட்டு மன்னர், திருக்கோயிலூர்ல இருக்கார். இவர்கிட்ட சண்டை போட்டு தோத்து போனவன் ஒருத்தன் முத்தநாதன் அவனுக்கு பேரு. சண்டையில இவரை ஜெயிக்க முடியாது. யோசிச்சான், எப்படியாவது இவரை கொல்லணும். என்ன செய்யலாம்? சிவனடியார்கள் இவருடைய வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம். அடியாரா வேஷம் போட்டான். நல்ல வேஷத்தை இப்படி பயன்படுத்துறதுக்கு அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. வேற ஒன்னும் சொல்லக்கூடாது. ராவணேஸ்வரன் முதல்ல தொடங்கினா, முத்தநாதன் பின்னால தொடர்ந்தான். அவ்வளவுதான். அற்புதமான வேஷம் புறப்பட்டான். விபூதி பூசனான். விபூதி எப்படி பூசுறது தெரியாது, அவனுக்கு தெரியாது. முறைப்படி பூசினா விபூதி 16 இடத்துல பூசணும், அவனுக்கு தெரியாதா? உடம்பு பூரா பூசினான். இது ஏன் எங்கேயாவது பூசலன்னா நம்மள சிவனடியார் இல்லை என்று வாங்க. மெய்யலாம் நீரு பூசி உடம்பு பூரா பூசினானா விபூதியை. வேலிகை முடித்து கட்டி ஒரு ஜடாமுடிய போட்டான். கையிலே ஒரு புத்தகம், புத்தகத்துக்குள்ள கட்டி, கையினில் படை கறந்த புத்தக கவளி ஏந்தி, மைபொதி விளக்கே போல மனத்தினுள் கருப்பு வைத்து. மனசு கருப்பா இருக்கு, வெளியில திருநீர் வெள்ளையா இருக்கு, விளக்கு மாதிரி. இந்த விளக்கு தீபம் கொடுக்கும் இல்ல, தீபத்துக்கு கீழ்பக்கம் பாருங்க எப்படி இருக்கான், கருப்பத்தான் இருக்கும். மைபொதி விளக்கே போல மனசுக்குள்ள தப்ப வச்சு, மைபொதி விளக்கே போல மனத்தின் உட்கருப்பு வைத்து, பொய்தவ வேடம், பொய்த்தவ வேடம் தான் போறோம். அவனுக்கு ஒரு உயர்ந்த தன்மை கெட்டு போனதுனால பொய்த்தவங்கிறதுல அத்து கெட்டு பொய்தவன்னு போட்டு விட்டாராம் சேக்கிழார். இப்படி ஒருத்தர் வியாக்கியானம் பண்றார். பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். பொய் வேஷம், சிவனடியார் வேஷம், உடம்பெல்லாம் திருநீரு. சிவா படுறான், வாசப்படிக்கு வந்துட்டான். உள்ள எந்த சிவனடியார் வந்தாலும் உள்ள போகலாம். கடைசி வாசல் அந்தப்புறம். அந்தப்புற வாசல் தத்தன்னு ஒருத்தன் காவல் காக்கிறான்.
அவங்கிட்ட வந்துட்டான். உள்ள போகணும். இல்ல, மகாராஜா தூங்குறார். அந்த புறம் மகாராணி தலைமாட்டில் உட்கார்ந்து விசிறிக்கிட்டு இருக்கா, அல்லது காலை பிடிச்சி விடுறா. அந்த காலத்துல எல்லாம் அப்படி பழக்கம் உண்டு, காலை பிடிச்சி விடுறா. நீங்க இப்ப போறது சரியில்லை. துயில் கொளும் இறைவன் இடை தெரிந்து அருள வேண்டும். துயில் கொளும் இறைவன் இவன் அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு உயர்ந்த செய்திக்காக வந்திருக்கிறேன், உள்ளே போக வேண்டும். மனமடன்னு உள்ள போயிட்டான். தடுக்க முடியாது. மகாராஜா உத்தரவு, சிவனடியார்களை தடுக்க கூடாது. அந்த அம்மா யாரோ ஒருத்தர் வந்த உடனே அவசரப்பட்டு எந்திரிச்சா. இயல்புதானே. துணுக்குற்ற அரசமாதேவி எழுந்தாள், கணவரை எழுப்பினாள். முடிச்சு பார்க்கிறார், சிவனடியார் வந்து நிற்கிறார். சிவனடியார் வேஷம் போட்ட ஒரு அயோக்கியம் வந்து நிற்கிறான். நமக்கு அப்படித்தான் தோணும். அவருக்கு சிவனடியார் தான் தெரிஞ்சது. மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்ததென்ன, இங்கெழுந்தருளப் பெற்றது என்கொலோ. மங்களம் பெருக அர்த்தம் புரியுதா? இவரை கொல்ல போறான். அப்போ பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலி என்ன ஆக போகுது? பெருக போகுது. தாலிய வேற எப்படியும் சொல்றது இல்ல, தாலி பெருக போகுது. மங்களம் பெருகன்னா ரெண்டு அர்த்தம். மங்களம் தலைக்கன்னு ஒரு அர்த்தம். அவ கழுத்துல போட்டிருக்கிற தாலி இப்பொழுது பெருக போகிறதுன்னு அர்த்தம். மற்றன் வாழ்வு வந்தடைந்ததென்ன, இங்கெழுந்தருள பெற்றது என்கொலோ என்று சொன்னார். அவன் என்ன சொன்னான்? உங்கள் சிவபெருமான், எப்படி உங்கள் நாயகன். முன்னாலே சொன்ன ஒரு ஆகமத்தின் பொருளை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். ஆகமம் கையில் இருக்கு. ஆகா, எனக்கு இதை விட பெரிய பேரு உண்டா? ஆகமத்தை நீங்கள் சொல்ல வேண்டும், வாசித்தருள வேண்டும். இல்ல, அதுக்கு நீயும் நானும் தனியா இருக்கணும். நாறு பூங்கோதை மாது தவிர. எப்படி எப்படி எப்படி? நாறு பூங்கோதை மாது தவிர ரெண்டு அர்த்தம். பூ அணிந்த பெண்டாட்டி இங்க இருக்கப்படாது, போகணும். ரெண்டு, பெண்டாட்டி பூவை விட்டு விலகி போகணும். புரியுதா? நாறு பூங்கோதை மாது தவிர. நாறு பூங்கோதையை மாது தவிர்வாள். இறக்க போறான்னு அர்த்தம், கொல்ல போறான். நானும் நீயும் வேறிடத்திருத்தல் வேண்டும். உன்னை கொல்ல போறேன். அப்ப என்ன ஆகும்? நீ சொர்க்கத்துக்கு போவேன், நான் நரகத்துக்கு போவேன். வெவ்வேறு இடம் தானே போற ரெண்டு பேரும். அப்படி ஒரு அர்த்தம். நாறு பூங்கோதை மாது தவிர நீயும் நானும் வேறிடத்து இருத்தல் வேண்டும். பொண்டாட்டிய ஒரு பார்வை பார்த்த, புரிஞ்சு வச்சு விலகி போயிட்டான். காலில் விழுந்து கும்பிட்டார். கும்பிட்ட உடனே கத்தி எடுத்தான். என்ன பண்ணனா? சேர்க்கிறார், நினைந்த பரிசே செய்தான். நினைச்ச காரியத்தை செஞ்சிட்டான். குத்திட்டான்னு சொல்ல மனசு வரல, வாய் வரல. நான் சொல்றேன், என்ன நான் பக்தி இல்லாதவன். சேக்கிலார் சொல்லுவாரா? கைத்தளத்திருந்த வஞ்சக்க வழிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி தான் முன் நினைந்த பரிசே செய்ய. நினைச்ச காரியத்தை செஞ்சிட்டா இவரு மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். யாரு வென்றார்? குத்துன முத்தநாதனுக்கு வெற்றியா? இறந்து போக போற மெய்ப்பொருளாருக்கு வெற்றியா? இவரு வென்றாரா? ஏன்? மெய்த்தவ வேடம் தான் எனக்கு எல்லாம். அவன் யாரா இருந்தாலும் சரி, சிவனடியார். அதனால தன் கொள்கை உறுதி. இவர் வென்றார். வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். அதை எடுத்துட்ட. இந்த வெளிய காவல்காரன் தத்தன் இந்த ஆளு உள்ள போற போதே சந்தேகப்பட்டான். கூட வந்தான், திடீர்னு குத்தி விட்டான். ஒன்னும் பண்ண முடியல. ஓடி வந்தார், வாளால வெட்ட போனார். மெய்ப்பொருள் நாயனார் தடுத்தார். தத்தா நமர், நமன்னு சொல்லி இருந்தா குத்தி இருப்பான். நமன் வேற, நமர் வேற. இந்த ஆளு யமன்னு சொல்லி இருந்தா வெட்டியிருப்பான். நமர்னா நம்மவர், இவர் நம்மாளு. குத்துனவனா நம்மாளு. விபூதி பூசி இருக்காருப்பா. என்ன பாவமா இருந்தாலும் திருநீர் பூசி இருக்காரு. எனவே இவர் நம்மவர். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். அவன் தத்தா நமர் தடுத்துட்டான். இவரை பத்திரமா கொண்டே விட்டுட்டு வா.
ராஜாவை கொலை பண்ணது தெரிஞ்சா ஊர்ல வெட்டிடுமாய் வர, பத்திரமா கொண்டே விட்டுட்டு வா. அவனுக்கு எப்படி இருக்கும்? கொண்டே விட்டாச்சு. அது வரைக்கும் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருக்க. ராமரும் லக்ஷ்மணரும் வர்ற வரைக்கும் ஜடாயு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தான்ல, சீதாதேவிய ராவணன் தூக்கிட்டு போனான்னு சொல்றதுக்காக. அது மாதிரி உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. வந்துட்டான். சென்றடி வணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறின்றி விட்டனன். அந்த ஆளை பத்திரமா கொண்டே விட்டுட்டேன். அப்படியா? ஆகா, இன்றன கையன் செய்தது யார் செய்ய வந்தார்? அப்பா, நீ எனக்கு பண்ணினத யாரு பண்ண போறா? ஏன் தெரியுமில்ல, தாசில்தாரு பதவியை விட்டுட்டு போயிட்டாருன்னா பியூன் மதிக்க மாட்டான். பதவியில் இருக்க வரைக்கும் தானே. நீ அடுத்த தாசில்தாருக்கு தானே மதிப்பு. மெய்ப்பொருள் நாயனார் சாக போறாரு, இனிமே இந்த ராஜாவுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு தத்தன் நினைச்சான். இல்ல, அதனாலதான் இன்றன கையன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறைவரும் கருணை கூர்ந்தார். ஒன்னு சொன்னார், திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர். திருநீற்றின் மீது அன்பு செலுத்துங்கள், திருநீரு தான் எல்லாம். பூங்கடல் சிந்தை செய்தார். சிவானார் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். தொண்டனார் கிமயப்பாவை துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்தருளி. இத்தனை காலமா சிவபெருமானே இவர் எப்படி நினைச்சு கும்பிட்டாரோ அதே மாதிரி சிவபெருமான் வந்திருக்கிறார். நீ எப்படி நினைச்சு கும்பிடுறியோ அப்படித்தான் கடவுள் காட்சி உனக்கு கிடைக்கும். முருகா முருகான்னா முருகனா வருவார், சிவா சிவான்னா சிவனா வருவார். அண்டவானவர் கேட்கா அருட்கடல் நீழல் சேர கொண்டவர் இடையறாமல் கும்பிடும் கொள்கையின்றார். மெய்ப்பொருள் நாயனார் கார்த்திகை மாசம் உத்தர நட்சத்திரம் சிவபெருமான் திருவடியை அடைந்து விட்டார். சிதம்பரத்தில் முத்து தாண்டவர்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய இசை மேதை. முத்து தாண்டவர்னு அவருக்கு பேரு. சிதம்பரம் நடராஜா கோயில்ல போய் உட்கார்ந்து இருப்பாராம். அந்த பக்கம் போறவங்க ஏதாச்சும் வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையை வச்சு நடராஜாவை பத்தி பாட ஆரம்பிப்பாராம். ஏதோ இவர் காதல ஒரு வார்த்தை விடும், அந்த வார்த்தையை வச்சு நடராஜாவை பத்தி பாட ஆரம்பிச்சிருவார். அப்படி நிறைய பாட்டு பாடினவர் முத்து தாண்டவர். ஒரு நாள் அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு ஆள் சொன்னாராம், உங்களை நம்பித்தான் இருக்கிறேன். யாரோ தெருவில் 2 பேர் பேசிட்டு போயிருக்கான், உங்களை நம்பித்தான் இருக்கிறேன். இவர் காதல அது விழுந்தது. அப்படியே நடராஜாவுக்கு ஒரு பாட்டு எழுதினார். உனை நம்பினேன் ஐயா சரணம், உனை நம்பினேன் ஐயா சரணம். நாகம் புனை சம்போ நடராஜா புலியூர் வாழ் ஈசா உனை நம்பினேன் ஐயா சரணம். இருவர்தம் இசை கொண்ட காதா. நடராஜா காதல 2 குலை போட்டிருக்கார். பெண்கள் போட்டிருந்தா தோடுன்னு பேரு, ஆண்கள் போட்டிருந்தா குலைன்னு பேரு. நடராஜா 2 குலை போட்டிருக்கார். அது 2 என்ன தெரியுமா? 2 பக்தர்கள் வழிபட்டார்கள், தவம் செய்தார்கள். நடராஜா காட்சி கொடுத்தார். அவங்க 2 பேரும் என்ன கேட்டா, நாங்க பாடிக்கிட்டே இருக்கணும், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதான் வரம் கொடுத்துட்டார். 2 பேரையும் 2 குண்டலமா மாத்தி காதல மாட்டிக்கிட்டார். அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க, இவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அதை சொல்றார் முத்து தாண்டவர். இருவர்தம் இசை கொண்ட காதா, 2 பேருடைய பாடலை கேட்ட காது. தித்தி என நின்று நடஞ்செய்யும் இங்கித பொற்பாதா, இங்கிதமான நடனம். திருநாவலூரன் விடு தூதா. திருநாவலூரன் யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமி. அவர் இவரை தூது விட போறார். திருநாவலூரன் விடு தூதா, தில்லை சிவகாமி ஒரு பாகா சிதம்பரநாதா உனை நம்பினேன் ஐயா சரணம். இந்த முத்து தாண்டவர் இன்னொரு நாள் ஒரு பாட்டு எழுதுகிறார். மாணிக்க வாசகர் பேரு எனக்கு தர வல்லாயோ அறியே. மாணிக்க வாசகருக்கு கிடைச்ச பேரு எனக்கு கிடைக்குமா? எது மாணிக்க வாசகருக்கு கிடைச்ச பேரு? நடராஜாவுக்கு ஒரு பக்கம் சிவகாமி, இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகர். இத்தனை அடியார்கள்ல வேற யாருக்கும் அந்த இடம் கிடையாது. நடராஜாவுக்கு ஒரு பக்கம் சிவகாமி, இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகர் பெருமாள்.
அதான் மாணிக்கவாசகர் பேரு எனக்கு தர வல்லாயோ அறியே. அந்த நடராஜாவை பத்தி இப்ப நம்ம பேசுறோம். தில்லைவாழந்தன பெருமக்கள் 3000 பேர்ல நடராஜாவும் ஒருத்தர். அதனாலதான் சேக்கிழார் பாடுகிறார், கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. கற்பனைக்கு எட்டாத மூர்த்தி நடராஜா. நடராஜாவை பத்தி பேசினா தில்லைவாழந்தனரை பேசினாப்பல அர்த்தம். கற்பனை கடந்த ஜோதி. ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நமக்கு சிங்கப்பூர் தெரியும், சில பேருக்கு உலகமே தெரியும். இந்த உலகங்கிறது ஒரு சின்ன பகுதி. இதுக்கு ஒரு சந்திரன், ஒரு சூரியன், ஒரு செவ்வாய் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்தா அண்டம்னு பேரு, யூனிவர்ஸ். அப்படி மொத்தம் எத்தனை அண்டம் இருக்கு? 1010 மில்லியன் அண்டம் இருக்கான். 1010 மில்லியன். ஒரு மில்லியன்னா 10 லட்சம். 1010 மில்லியன் அண்டங்கள் இருக்கான் அப்படின்னு யாரு சொன்னா? ஐன்ஸ்டீன் சொல்றமே, ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சவரு, அவர் சொல்றாரு 1010 மில்லியன். போட்டு பார்த்தா 101 கோடி. 101 கோடி வருது. 101 கோடி அண்டங்கள் இருக்கான். 101 crores. நம்ம மாணிக்கவாசக சாமி என்ன சொல்றாரு? 101 கோடி இல்ல, அதுக்கு மேல இருக்கு. அவரு 101 கோடின்னு சொல்றாரு. இவர் சொன்னது அவர் சொன்னது ஒன்னா இருக்கு. இவர் மில்லியன்ல சொன்னாரு, அவர் கோடியில சொன்னாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருந்தாட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரில் 101 கோடியில் மேற்பட விரிந்தன. 101 கோடியை விட அதிகமாக விரிந்தது. அண்டங்கள் இவங்க பார்வைக்கு 101 கோடி தெரியுதான். உண்மையில இன்னும் அதிகமா இருக்கான். இந்த அண்டங்களை பூரா ஒரு பக்கம் வச்சு சிவபெருமான ஒரு பக்கத்துல வச்சா எப்படி இருக்கும்? அப்பா, 101 கோடி அண்டம் சிவபெருமான் வச்சா எப்படி இருக்கும்? இந்த 101 கோடி அண்டமும் சின்னதா தெரியுமா? சிவபெருமானை பார்த்த கண்ணுக்கு எப்படி சின்னதா தெரியுமா? காலையில நம்ம வீட்டுல ஜன்னலை திறந்த உடனே தூசி வருது. வெளிச்சத்துல அந்த தூசி மாதிரி இருக்குமா? 101 கோடி அண்டம். 101 கோடி அண்டம் தூசி மாதிரி இருக்கு. யாருக்கு முன்னால? சிவபெருமானுக்கு முன்னால. அப்போ இவர் கற்பனை கடந்த ஜோதி தானே. நம்மளால 101 அண்டத்தையும் 101 கோடி அண்டத்தையும் கற்பனை பண்ண முடியாது. சிறிய ஆக பெரியோர் மாணிக்கவாசக சுவாமி. அதுதான் அவருக்குள்ள பெருமை நடராஜாவுக்கு. கற்பனை கடந்த ஜோதி. நமக்காக கருணையோடு வந்து காட்சி கொடுக்கிறார் நடராஜாவாக. வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் இந்த நாட்டுக்கு வந்தார். பூமி சுத்துகிறது, அதன் மைய புள்ளி எங்கே இருக்கிறது? ஏதோ கணக்கெல்லாம் போட்டு இன்டுவெல்லாம் போட்டு பெருகி கிருகி பார்த்து கடைசியில் அந்த மைய புள்ளி சென்டர் பாயிண்ட், ஒரு சர்க்கிளுக்கு உள்ள சென்டர் பாயிண்ட் இந்தியாவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவில் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கா? இல்ல. பம்பாயில இருக்கா? இல்ல. கல்கத்தாவில் இருக்கா? இல்ல. சென்னையில இருக்கா? இல்ல. சிதம்பரத்தில் இருக்கா? ஆமா, சிதம்பரத்துக்கு வந்துட்டான். சிதம்பரத்தில் எங்க இருக்கு? பூரா சுத்தி கணக்கு போட்டு பார்க்கறான். நடராஜா கோயிலுக்குள்ள இருக்கு. நடராஜா கோயில் ரொம்ப பெருசு. அதுக்குள்ள எங்க இருக்கு? நடராஜா சந்நிதியில இருக்கு. நடராஜா சந்நிதியில 3 மண்டபம். எந்த மண்டபத்தில் இருக்கு? எந்த இடத்துல நடராஜர் சிலைய வச்சிருக்கிறானோ அந்த இடம் தான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி ஹோல் வேர்ல்ட். கண்டுபிடிச்சு எழுதியிருக்கா சார், பேப்பர்ல வந்துருச்சு. நம்ம ஆளு அந்த இடத்துல கொண்டு நடராஜா வச்சா. ஏன்? அந்த சென்டர் பாயிண்ட் ஒழுங்கா இருந்தா தானே பூமி சுத்த முடியும். கிழக்கு மேற்க சுத்துதா இல்லையா? நடுவில் உள்ள புள்ளி. அப்போ உலகத்துக்கு நடு புள்ளி. நம்மால என்ன பண்ணா? எல்லாத்துக்கும் நடுவில் நின்று ஆடுறாரு. எப்படி? நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடுவே
நரர்களுக்கும் சொர்களுக்கும் நலன் கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே, என்னரசே யான்புகளும் இசையும் அணிந்தருளே. எல்லாத்துக்கும் பொது, உலகத்துக்கு பொது, மக்களுக்கு பொது, நடுவில் நின்று ஆடுறாரு. அதுக்கு பொன்னம்பலம் பொதுன்னு பேரு. அதான் நடராஜாவுக்கு பெருமை, தில்லைவாழந்தனர்களுக்கு பெருமை. நடராஜமூர்த்தியை வழிபடக்கூடியவர்கள் 3000 பேர், மிக சிறப்பான வழிபாடு செய்யக்கூடியவர்கள், நடராஜ பெருமானுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் தில்லைவாழந்தன பெருமக்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட ஆரம்பிக்கிறார். திருவெண்ணை நல்லூரிலே பெருமான் அவரை பாடுன்னு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு அழகான பாட்டு. சுந்தரா, நீ கொஞ்சம் கடுமையான தொண்டன், வந்தொண்டன், மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. என்ன பைத்தியக்காரன் சொன்னில்ல, ஏண்டா உனக்கு பைத்தியமான்னு கேட்டில்ல, அதனால நீ வன்றொண்டன், மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பில் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். ரொம்ப முக்கியம். அர்ச்சனை எது? கோயில்ல போய் பாடுற பாட்டுத்தான் அர்ச்சனை. அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொத்தமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். வேதங்கள் அவரை பாடுகின்றன, அவர் நீ தமிழ்ல பாடுகின்றாராம். குன்னக்குடி அடிகளார் சொன்னார், சிவபெருமான் வந்து நீ தமிழ்ல பாடுன்னு கேட்கிறதா இருந்தா அவர் எவ்வளவு காலம் இந்த தமிழுக்கு ஆசைப்பட்டு காத்து கிடந்திருப்பாரு. யோசிச்சு பாருங்க. தமிழால பாடு, தமிழால பாடு அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறதா இருந்தா எவ்வளவு காலம் ஏங்கி கிடந்திருப்பாரு. மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். அதான் அவதாரத்துல ஒரு நோக்கம். கோயிலுக்கு போனா நிம்மதியா ஆண்டவனை பத்தி பாடி ஆண்டவனோட பேசணும். அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்தமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். அதுக்கப்புறம் இவர் பிட்டான்னு பாட ஆரம்பிச்சார். பல ஊர்களுக்கு போனார். திருவாரூருக்கு போனார். அடியார்களை கும்பிடாம போயிட்டார். அங்க இருந்த ஒருத்தர் இவரை புறகுன்னு சொல்லிவிட்டார். சிவபெருமானும் புறகுன்னு சொல்லிவிட்டார். சிவபெருமான் பார்த்தார், அப்பனே வந்த ஒரு பாட்டு பாடிட்டு வரக்கூடாதா? இப்ப அடியார்களை பாடு. நான் எப்படி பாடுறது? தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கு மடியே அடியெடுத்து கொடுத்தார். இவர் தில்லை வாழந்தவர்களை பாடினார். சிவபெருமானே இவர்கள் பேரை சொல்லி அடியெடுத்து கொடுப்பாரேயானால் அவர்கள் பெருமையை நம்ம சொல்ல முடியுமா? தில்லைவாழந்தவர்கள் பெருமையை நம்ம சொல்ல முடியுமா என்று சேக்கிழார் சுவாமிகள் முடிக்கிறார். சிவபெருமானை எல்லாரும் அங்கே போய் பெறுவார்கள், தில்லைவாழந்தன பெருமக்கள் இங்கேயே பெற்றார்கள். நடராஜா அவர்கள ஒரு ஆளு. நடராஜாவுக்குள்ள பிரசாதம் தில்லைவாழந்தன பெருமக்களுக்கு பங்கு. இன்னைக்கு நாளைக்கு அப்படித்தான். இதுக்காக அந்த ஊர்ல 7 வயசுல கல்யாணம் பண்ணி விடுவாங்க. கல்யாணம் பண்ணாதான் பிரசாதத்துல பங்கு வருமா. இப்பவும் அப்படித்தான். 3000 பேர் இருந்தார்கள், இப்ப 3000 பேர் இல்லை. முறைப்படி ஒழுங்காக நடராஜாவுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பெருமக்கள் சிவபெருமானால் அடியார் என்று சொல்லப்பட்டவர்கள். அது முதல் செய்தி. முத்தளல், 4 வேதம், 6 அங்கம், இதெல்லாம் அவர்களுக்குரிய செயல்கள். திருநீறு பூசி இருப்பவர்கள் எப்பொழுதும் சிவபெருமானுடைய திருவடி அன்றி வேறு எதையும் சிந்திக்காதவர்கள். அடுத்தது அடியார்களை பட்டியல் போட்டு பாடுறாருல சுந்தரமூர்த்தி சுவாமி. அடுத்தாப்புல பாடின அடியார் இருக்காரு, ரொம்ப புகழ்பெற்ற அடியார். அவருக்கு திருநீலகண்டர்னு பேர். அவரும் சிதம்பரம் தான். தில்லைவாழந்தனர்களும் சிதம்பரம். திருநீலகண்டர் இருந்த ஊரும் சிதம்பரம். இந்த திருநீலகண்டருக்கு இயற்பெயர் என்ன தெரியாது. ஆனா எப்ப பார்த்தாலும் திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம். திருநீலகண்டத்துக்கு என்ன அவளுக்கு பெருமை? சிவபெருமானுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய நஞ்சு, உலகத்தை அழிக்கக்கூடிய நஞ்சு. நீங்க இந்த சில சமயங்கள்ல அந்த அணுக்கதிர் இயக்கத்தினால விஷம் பரவுதுன்னு சொல்றீங்களா இல்லையா? அப்படி ஒரு நஞ்சு. இது எல்லா இடத்திலையும் பரவிட்டு உலகமெல்லாம் அழிய போகுது. சிவபெருமான் என்ன சொன்னார்? சுந்தரா, அந்த நஞ்சை எடுத்துக்கிட்டு வாழ்ந்தார்.
சிவபெருமானுக்கு பக்கத்தில் ஆளாள சுந்தரன் போய் நஞ்சை திரட்டி ஒரு நாவல் பழம் மாதிரி கொண்டாந்துட்டாராம். அந்த நஞ்சு விஷம், அதை சிவபெருமான் வாயில போட்டு முழுங்கிறார். தப்பு, முழுங்கல. முழுங்கினா என்ன ஆகும்? அவரு வயிற்றிலையும் உலகம் இருக்கு, வெளியிலையும் உலகம் இருக்கு. நஞ்ச வெளியில விட்டா உலகம் அழிஞ்சிடும், சாப்பிட்டா உள்ளே இருக்கிற உலகம் அழிஞ்சிடும். என்ன செய்யலாம்? கழுத்துல நிறுத்திட்டார். நம்மளால முடியுமா? ஒரு ஆளு மீன் சாப்பிடுற போது முள்ளு கழுத்துல மாட்டிடுச்சு, குத்திடுச்சு. ஆங்கரம் அதுக்கு மேல மூடவில்லை, பலிக்குது, தாங்கல. கோடிக்கணக்கில் சொத்து கிடக்கு, வாயை திறக்கிறான், மூட முடியல, வலிக்குது. யாராவது டாக்டர் வந்து இப்போ இந்த முள்ளை எடுத்து விட்டா என் சொத்துல பாதியை கொடுப்பேன், சொத்துல பாதி 10 கோடி கொடுப்பேன் நினைக்கிறான். ஒரு டாக்டர் வந்தார், வாயை திறக்க சொன்னார், திறந்துதான் இருக்கு. ஒரு சாமணத்தை போட்டார், அப்படின்னார், ஒடிச்சார், எடுத்து விட்டார் முள்ள. அப்பா இப்பதான் உயிரே வந்தது. டாக்டர் உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுக்கணும்? 200 ரூபாய் கொடுங்க. இந்த முள்ளு எடுத்ததுக்கு 200 ரூபாயா? டாக்டர் கேட்டாரு, இந்த முள்ளு மாட்டி இருந்த பொழுது எவ்வளவு கொடுக்கலான்னு நினைச்சீங்களோ அதுல பாதியை கொடுக்க. அதுவே கோடிக்கணக்கில் இல்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்? நம்மளால தொண்டையில எதையும் நிக்க வைக்க முடியாது, நஞ்சு உண்டு உயிரோட இருக்க முடியாது. பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் திருவள்ளுவர் பாடுறார். நஞ்சு உண்டு அமைவரா, இந்த நஞ்ச கழுத்துல வச்சாரா, நிறுத்தி விட்டார் இங்கேயே. அதான் செயற்கரும் செய்கை. அம்பாள் பராசக்தி பக்கத்தில் இருக்கா, லேசா திருக்கரத்தினாலே அந்த கழுத்துல கைய வச்சா, அமுக்கு நான் சொல்லக்கூடாது, கைய வைக்கிறா, நஞ்சு அமுதமாக்கி விட்டது. சிவபெருமான் கழுத்தில் உள்ள நஞ்சு அம்பாள் கைப்பட்ட உடனே அமுதமாக்கி விட்டது. அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை எங்க வருது? அபிராமி அந்தாதியில் வருது. அதுதான் கதை. அந்த திருநீலகண்டம் உலகத்தை காப்பாற்றியது. அதனாலே திருநீலகண்டம் 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 அப்படின்னு சொல்றார். இவருக்கு பேரே திருநீலகண்டர்னு ஆயிப்போச்சு. என்ன தொழில்? மண்பாண்டம் செய்வது, குயவனார். அதான் தொழில். வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் திருவோடு கொடுப்பார், மண்ணில் ஓடு பண்ணி கொடுப்பார், அவங்களால முடிஞ்சது. சாப்பாடு போடுவார், திருவோடு கொடுப்பார். எங்கே இருக்கார்? சிதம்பரத்தில் இருக்கார். தன்னை சிவத்தில் கரைத்துக் கொண்டவர். உப்பு பொம்மை தண்ணீரில் கரைவது போல தன்னை சிவபெருமான் திருநீலகண்டத்தில் கரைத்துக் கொண்டவர். வாழ்க்கையில எது முக்கியம்? திருநீலகண்டம் முக்கியம், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம். உயிர் முக்கியமா, திருநீலகண்டம் முக்கியமா? திருநீலகண்டம் முக்கியம். இப்படி வாழக்கூடிய புண்ணியவான். ஒரே ஒரு தப்பு. என்ன தப்பு? பெண்களை பார்த்தா பின்னாலே போயிடுவார். போதாது, ஒரு தப்பு. இன்பத்துறையில் எளியரானார். சேக்கிழார் தெளிவா சொல்றார். ஏன்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமோ அவ்வளவுக்கு இவர் புகழ் கூட போகுது. நினைப்புல வச்சு, இன்பத்துறையில் எளியர். பொண்ணை பார்த்தா ஆசைப்படுவார். வீட்டுல பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்கா, தப்பு. மகாலட்சுமியை விட பெரியோடா இருக்கா. திருவினும் பெரியாளுங்கிறாரு சேக்கிழார். மகாலட்சுமியை விட அழகா இருக்கா பொண்டாட்டி. இவர் ஒரு நாள் அந்த பக்கம் போனவர் ஒரு பரத்த வீட்டுக்கு போய் அவளோடு இணைந்து வந்துட்டார். பொண்டாட்டி கண்டுபிடிச்சுட்டான். நம்ம கதை பூரா யாருக்கு முழுக்க தெரியும் தெரியுமா? பொண்டாட்டிக்கு தான் தெரியும். புருஷன் யாரு, என்ன, எப்படி, அவளுக்கும் தெரிஞ்ச ஒரே ஆளு யாரு? பொண்டாட்டி. அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாது, சுத்தமா தெரியும் இந்த ஆளை பத்தி. வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். ஒன்னும் பேசல. சாப்பாடு போட்டா திருப்தியா சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா அருந்ததி கற்பின் மிக்காள், மறக்கப்படாது அதைய. நீங்க எப்ப பார்த்தாலும் இவர் வேலும் மயிலுங்கிற மாதிரி இவர் திருநீலகண்டம்னு சொல்றவரா? அன்னைக்கு சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே வெற்றிலை வாங்கி கொடுத்தா, வாங்கி சாப்பிட்டார். அவளை தொட போன சொந்த பொண்டாட்டி விலகிட்டார். ஏன்? நீ தப்பான இடத்துக்கு போயிட்டு வந்திருக்க.
ஆனதங்கேழ்வரங்கோர் பரத்தை பால் அணைந்து நன்ன மானமுன் பொறாது வந்த ஊடலால் மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்தே உடன் உறைவு இசையாரானார் தேனலர் கமலப்போதில் திருவினும் உருவமிக்காள். அவன் மகாலட்சுமியை விட அழகு. தொடாதேன்ட்டா, என்னை தொடாதே. எங்கேயோ கேட்டாப்புல இருக்குல்ல, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. கண்ணதாசன் எழுதுறாரு, நீ நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. சொன்ன வார்த்தையும் அர்த்தம் உள்ளது, திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. கண்ணதாசன் எழுதுறாருங்க பெரிய புராணத்தை. சொன்ன வார்த்தையும் அர்த்தம் உள்ளது, திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. இப்போ அந்த கதை, திருநீலகண்டர் எங்கேயோ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. அந்த அம்மா என்ன பண்ணிட்டா, விலகிட்டா. இவரு பக்கத்தில் போறார். கூடாது, தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டம், தீண்டுவீராகில் எம்மை, என்ன இல்லை எம்மை, என்னைன்னா என்ன தொடப்படாதுன்னு அர்த்தம். இப்ப வேற பொண்ணை தொடலாம்னு அர்த்தம். எம்மைனா பெண்களையே தொடப்படாதுன்னு அர்த்தம், பன்மை. தீண்டுவீராகில் என்னைன்னு சொல்லாம தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டம்னா. நம்ம ஊர்ல ஒருத்தர் திருச்சிக்காரரு பஸ்ல போற போது அழுதுகிட்டே வந்தாரு. ஏன் ஏன்னு கேட்டேன். என் பொண்டாட்டி 3 வருஷம் பேச மாட்டேன்ட்டா என்னோட அப்படின்னாரு. எப்ப ஏன்? 3 வருஷத்துக்கு முன்னால. இப்ப ஏன் அழுதுகிட்டு இருக்க? இப்ப 3 வருஷம் முடிஞ்சு வச்சு, புரியுதா? 3 வருஷம் முடிஞ்சு வச்சா அந்த மனுஷன் நிம்மதியா இருந்தே 3 வருஷம். இப்ப இந்த 3 வருஷம் முடிஞ்சு வச்சு என்ன அப்படியா? இல்ல, திருதினும் உருவமிக்காள், அருந்ததி கற்பின் மிக்காள். அவளை பார்த்தாலே மகாலட்சுமியை பார்த்தாப்புல இருக்கும். தொடாதேன்டா, தீண்டுவீராகில் எம்மை நான் திருநீலகண்டம்னா. இந்த மனுஷன் இன்பத்துறையில் எளியல், இன்பம் ரொம்ப அதிகம் வேணும். சுருக்கமா சொல்ல போனா சரி, கொஞ்சம் அப்படி இப்படி போறவரு. இது இந்த இன்பம் ஒரு பக்கம், திருநீலகண்டத்தின் மீது பக்தி ஒரு பக்கம். எது ஜெயிக்கும்? நமக்கு இன்பம் தான் ஜெயிக்கும். திருநீலகண்டத்தை ஒரு நாளைக்கு ஒதுக்கி வச்சிருவோம், நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். இவருக்கு திருநீலகண்டம் தான் முக்கியம். இன்பத்துறையில் எளியரானவர், அழகான பண்டாட்டி இருக்கிற பொழுதே வேத ஒருத்திட்ட போயிட்டு வர்றவர். அவர் அதை விட திருநீலகண்டத்தை மதிக்கிறார். அப்படி பார்க்கணும், அதை அவர் பார்வையில பார்க்கணும். இந்த இன்பத்தை இறைவன் மீது கொண்ட அன்பு வெற்றி கண்டு விட்டது. தொடல ஒன்னு சொன்னார், எம்மைன்னு சொல்லிவிட்டில்ல, அதனால ஒன்ன மட்டுமல்ல மற்ற பெண்களையும் மனத்தினாலும் தீண்டேன். அதுல முக்கியம், பொண்ணை கையினால தீண்டுவதை விட மனசுனால பாக்குறான் பாருங்க, அது ரொம்ப அநியாயம். வெளியே தெரியாது, ரொம்ப தப்பு. எம்மை என்றமையினாலே மற்றை மாதரார் தமையும் எந்தன் மனத்திலும் தீண்டே. மனசுனால கூட நினைக்க மாட்டேன். யாரு இப்படிப்பட்ட ஆளு? அதத்தான் முக்கியம். இவ்வளவு மோசமான மனுஷன் இந்த வார்த்தை திருநீலகண்டம்ங்கிற வார்த்தை கேட்ட உடனே திருநீலகண்டத்தின் மீது ஆணை சொல்லிவிட்டில்ல, இனிமே உன்னை அல்ல எந்த பெண்ணையும் எந்த மனத்தினாலும் தீண்ட மாட்டேன். வயசு 25. அட 75 இருந்தாலும் பரவாயில்ல என்று சும்மா இருக்கலாம். 25 இருக்கிற வீடு சின்ன குடிசை, அதுக்குள்ள புருஷன் அந்த பக்கம் படுத்துக்கணும், பொண்டாட்டி இந்த பக்கம் படுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. என்ன வேலை அவங்களுக்கு? மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து திருவோடு பண்ணி கொடுக்கிறது, அடியார்களுக்கு திருவோடு கொடுக்கிறது. ஒருத்தர் தொடுறது கிடையாது. எவ்வளவு கட்டுப்பாடு வேணும் மனசுல. இது அடுத்த வீட்டுக்காரனுக்கு தெரியாது. அதுல முக்கியம், நம்ம வீட்டுக்காரிய ஒரு நாள் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகாட்டி தெருவூரா தெரிஞ்சிடும். நேற்று காத்து கிடந்த இந்த மனுஷன் ஆபீஸை விட்டு எங்கெங்கயோ போட்டு ராத்திரி லேட்டா வந்தாரு, சினிமாவுக்கு போகல. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட ஒழுங்கா சொன்ன நேரத்துக்கு இவர் வரமாட்டாரு. அடுத்த வீட்டுக்காரிக்கு சொல்லி, அவ அடுத்த வீட்டுக்காரிக்கு சொல்லி, அவ 3 வீட்டுக்கு சொல்லி, அவ தெரு பூரா சொல்லி, ஊரு பூரா சொல்லி, மறுநாள் காலம் வர அவன்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏங்க நேற்று இப்படியாவும் இல்ல.
4 சுவத்துக்குள்ள உள்ளது நமக்குள்ள இருக்கணும். சேக்கிழார் சொல்றார், மறந்துடாதீங்க, வாழ்க்கைக்கு நோக்கம் இது. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு 1000 சண்டை வரும், அது அந்த 4 சுவத்தோட முடியணும். வெளியில போய் சொல்லக்கூடாது, குடும்பம் கெட்டு போயிடும். அற்புறு புணர்ச்சி இன்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். ஒருத்தர் தொடர்றது இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது, அடுத்த வீட்டுக்கு கூட தெரியாது. 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம். அந்த அம்மாவுக்கு வயசு 60, இவருக்கு வயசு ஒரு 65 70. நம்ம பாஷைகளை சொல்ல போனா கிழடும் கெட்டையும் அப்படித்தான் சொல்றாங்க. வயசாகி போனா கிழடும் கெட்டையும் யாரு? அம்மாவும் அப்பாவும். எங்க ஊர்ல புத்தம் பழக்கம். வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். இதான் அங்க எல்லாம் பழக்கம். அப்படி இது எப்படி முழுக்க முழுக்க வயசாகி போச்சு. வளமலி இளமை நீங்கி வடிவுறும் மூப்பு வந்து, மூப்பு அழகா இருக்கா அவங்களுக்கு. சேக்கிழார் வாக்கு, தளர் ஒடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார். இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் தோற்றதில்லை. அந்த அம்மா சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுக்கும், இவர் நல்லா சாப்பிடுவார். சிவபெருமான் பார்த்தார், திருநீலகண்டத்தின் மீது உள்ள பக்தி ஒரு மனுஷனை இப்படி மாத்திருச்சே, இது உலகத்துக்கெல்லாம் தெரியணுமா வேண்டாமா? பெரிய புராணத்துக்கு நோக்கம் என்ன தெரியுமா? மறைவாக நீங்கள் செய்த திருத்தொண்டை சிவபெருமான் வெளிப்படுத்துவார். அதான் சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டார். ஒரு பெரிய சன்னியாசி, அருட்சிவ யோகி, ஒரு திருவோடு ஒண்ணு கையில கொண்டு இங்க வந்துட்டார். திருநீலகண்டர் உள்ளே இருக்கார். சிவனடியாரை பார்த்த உடனே காலில் விழுந்து கும்பிட்டார். இந்த பாரு, ஒரு திருவோடு கொண்டாந்து இருக்கேன், நீ எல்லாருக்கும் திருவோடு கொடுக்கிறாயாமே? ஆமா. இந்த திருவோட்டை பத்திரமா நீ வச்சுக்கோ, இது என்னுடைய ஓடு, இதை உன்பால் வைத்து நாம் வேண்டும் போது கேட்போம், கொடுக்க வேண்டும். இந்த திருவோட்டை பத்திரமா வச்சுக்கோ, மறந்துடாத. தன்னை ஒப்பறியது இந்த திருவோட்டுக்கு சமம் கிடையாது. இந்த திருவோட்டில் எதை வச்சாலும் அதை சுத்தப்படுத்தும். துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது, பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டியது. பொன்னை விட மணியை விட முக்கியமானது இந்த திருவோடு. இன்ன தன்மையது, இது நீ வாங்கு, இத வாங்கிக்கோ. வாங்கிட்டு திருப்பி கொடுன்னு சொல்லணும். வாங்கு, ஏன் நீ வாங்கத்தான் போற, திருப்பி கொடுக்க மாட்டே. அதனால வார்த்தை இப்பவே, இது வாங்கு, நீ பத்திரமா வச்சுக்கோ, திருப்பி கொடுக்க முடியாது நினைச்சுக்கோன்னு இவர் நினைச்சுக்கிறாரு. அவர் அதை வாங்கி இருப்பு பட்டகத்தில் வச்சு பூட்டி விட்டாரு. எதை? திருவோட்டை. வைரம் முத்து எல்லாம் வச்சிருக்க இடம். அந்த வீட்டுல என்ன சார் இருப்பு புத்தகம் இருக்கிறது? கோயவர்கள் அவங்க வீட்டுக்குள்ள இங்க பக்குவப்படுத்துவாங்களோ அதான் அவங்களுக்கு இரும்பு புத்தகம். புரியுது இல்ல? அவங்க பொருளை பத்திரமா ஒரு 50 ரூபா 100 ரூபா வந்தா எங்க வைப்பாங்களோ அதுதான் அவங்களுக்கு புத்தகம். அந்த இடத்துல கொண்ட பத்திரமா வச்சு பூட்டிட்டாரு திருவோட்டை. நம்ம சிவபெருமான் ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு. சால நாள் கழிந்த பின்பு தலைவனார் தாம் முன் வைத்த கோலமார் ஓடு தன்னை குறியிடத்து அகல போக்கி அந்த ஓட்டை அந்த இடத்துல இருக்காம செஞ்சுட்டாரு. அதுக்கு தானே வந்தாரு. அவர் வச்ச இடத்துல அந்த ஓடு இருக்கப்படாது, எப்படியோ மறைச்சு விட்டாரு கடவுள். வந்துட்டார். அப்பா, யாத்திரை எல்லாம் முடிஞ்சது, வந்துட்டேன், திரு ஓட்ட கொடு. யாரு கேட்டா? ஓடு தண்டு நில் என்றான், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். எல்லாத்தையும் அவன் வச்சு வாங்குறான். உங்களுக்கு புரியுதா? என் கையில 50,000 ரூபாய் இருக்குன்னா கடவுள் கொடுத்தது. நினைப்புல வச்சுங்க. பணக்காரன் எல்லாம் பணத்துக்கு சொந்தக்காரன் இல்ல, ட்ரஸ்டி. கடவுள் பணத்தை கொடுத்து வைக்கிறார். இந்த 50 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கட்டும், வச்சுக்கிற. இது ட்ரஸ்ட். நீங்க ட்ரஸ்டி, யூ ஆர் நாட் தி ஓனர். நீ சொந்தக்காரன் இல்ல. நல்ல வழியில இந்த பணத்தை செலவழிச்சா இந்த ட்ரஸ்டிங்கிற வேலை உனக்கு அப்படியே இருக்கும். தப்பான வழியில செலவழிச்சா உன்னை தூக்கிட்டு வேற ஆள ட்ரஸ்டியா போட்டுருவேன், பணம் அவன்கிட்ட போயிடும். மகாத்மா காந்தி சொன்னது இதுதான். நீ பணத்துக்கு சொந்தக்காரன் அல்ல. பட்னத்து சாமி சொல்றாரு, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை,
பிறக்கிற போது 50 லட்சம் ரூபாய் இடுப்புல கட்டிக்கிட்டா பிறந்தான். இந்த அம்மா வயிறு என்னத்துக்காக போறாங்க யோசிங்க. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. ஒரு ஆளு சாகுற போது பொண்டாட்டிய கூப்பிட்டு சொன்னானா, என் சொத்து 70 கோடி இருக்கு, 60 கோடி நான் கொண்டுகிட்டு போயிருவேன், நான் செத்த உடனே போட்டு எரிச்சு விட்டுட்டானா. 10 கோடி நீ வச்சுக்கோ, எனக்கு அடுத்த பிறவிக்கு வேணும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது 60 கோடி போட்டுட்டான். ஒரு அறிவாளி. பொண்டாட்டி அவனை விட அறிவாளி. சரிங்க. அடுத்த வீட்டுக்காரன் ஐத்த வீட்டுக்காரன் எல்லாருக்கும் சொல்லிவிட்டான், உயிர் எழுதிவிட்டான். 60 கோடி போட்டணும், செத்து விட்டாங்க. பக்தியில் வந்துட்டாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த பொண்டாட்டி ரொம்ப அறிவாளி. எவ்வளவு கோடி போட சொன்னாரு? 60 கோடி. சரி, பேங்க்ல இருக்கு பணம், ஒரு செக் எடுத்தா 60 கோடி எழுதுனா போட்டுட்டான். முடிஞ்சா வாங்கிக்க. எங்க போய் வாங்கிறது? எதுக்கு சொல்ல வந்த? பிறக்கிற போது கொண்டுகிட்டு வரல, போற அன்னைக்கு கொண்டுகிட்டு போகல, அப்படியெல்லாம் முடிச்சா எவ்வளவோ கொண்டுகிட்டு போயிடுவோம். பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. அதான் முக்கியம். இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சி ஏகம்பனே. பட்னத்து சுவாமி காஞ்சிபுரத்தில் பாடுற பாட்டு. இப்ப தான் வைத்து வாங்க வல்லான், எல்லாருக்கையும் பணத்தை வச்சு எல்லாருக்கும் சுகத்தை வச்சு ஒரு காலத்திலே அதை திருப்பி வாங்கிக்கிறவன் சிவபெருமான். எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். இவர் உள்ள போய் பார்த்தார், திருவோட்ட காணம். மற்ற எல்லாம் இருக்கு, திருவோட்ட காணம். இந்த சாமி கொடுத்த ஓட்ட காணம். தேடிக்கிட்டே இருக்கார். என்ன ரொம்ப லேட்டா போச்சு, சீக்கிரமா? இல்ல, வச்சேன் காணோம், தெரியல, எல்லா ஓடும் இருக்கு, உங்க ஓட்ட காணோம். நல்ல பாத்திரம் தர்றேன், எங்க வீட்டை உள்ள நல்ல பாத்திரம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ நல்ல பாத்திரம் இல்லை, திருவோட்ட திருடிட்ட. நான் அப்பவே சொன்னேன், இது பொன்னினும் மணியினும் போற்றத்தக்கது. நினைப்பு இருக்கா? நினைப்பு இருக்கு. இதுல எதை வச்சாலும் தூய்மையாக்கும். நினைப்பு இருக்கா? நினைப்பு இருக்கு. கொண்டா, தொலைஞ்சு போச்சு. நான் காரணம் இல்லை, பத்திரமா வச்சேன், தெரியல. வேற பாத்திரம் எனக்கு வேண்டாம், நான் வச்ச மண்போடு தான் வேணும், நீ தங்கத்துல கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். இப்ப என்ன பண்றது? இந்த ஆளு அடைக்கல பொருளை திருடி விட்டாய். ஊர்ல என்னடான்னா எல்லாருக்கும் திருவோடு கொடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியல, என் திருவோட்டை நீ திருடிக்கிட்ட. அந்த ஆளுக்கு மனசு என்ன பாடுபடும்? கடுமையா குத்துற. யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யேன் என்றான். எல்லாரும் பார்க்க உன்னை வளைச்சு கூட்டிட்டு போறேன். சரிதானே? எல்லாரும் பார்க்க உன்னை வளைச்சு கூட்டிட்டு போறேன். போறான் பின்னால. யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யேன் என்றான். புண்ணிய பொருளாய் நின்றான். இவர் பண்ணன புண்ணியம் அப்படி வந்து நிக்குது, இத்தனை வயசுல வந்து நிக்குது. உன்னை வளைச்சு கொண்டுட்டு போறேன், ஓட்ட கொடு. நான் திருடல. இவரு அதை விளக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நிஜமா திருடல, திருடல. உன் பிள்ளைய பிடிச்சு சத்தியம் பண்ணும். பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லையா? இல்ல. பொண்டாட்டி இருக்கான்ல? இருக்கா. அவ கைய பிடிச்சு சத்தியம் பண்ண. பொய்யில் சீர் புதல்வன் இல்லை என் செய்கேன். இவர் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மையரு சிறப்பின் மிக்க மனை அவள் தன்னை பற்றி மொய்யலர் வாதி புக்கு மூழ்குவாய். உன் பண்டாட்டி கைய பிடிச்சு இந்த குளத்தில மொழிகி சத்தியம் பண்ண, திருவோட்ட நான் திருடலைன்னு சத்தியம் பண்ண. என்னடா பண்றது? என்ன பண்றது? ஒரு சபதம். அதனால நான் தண்ணியில மூழ்கி சத்தியம் பண்ணித்தாரேன். என்னடா சபதம்? இது உன் பண்டாட்டி தானே? ஆமா. தொட்டா என்ன தப்பு? ஒரு சபதம். இது வரைக்கும் சொல்லல, இவ்வளவு காலமா சொல்லல, இப்பவும் சொல்ல நினைக்கல. கங்கை நதி கரந்த சடை கரந்தருளி எதிர் நின்ற வெங்கண் விடையவர் அருள வேட்கோவர் உரை செய்வார். எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்க இசைவில்லை. பொங்கு புனல் யான் மூழ்கி தருகின்றேன் போதும் என.
எங்களுக்குள்ள ஒரு சபதம், அதனால நான் ஒண்ணும் செய்ய முடியாது, நான் தண்ணியில முழுகி சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். போப்பா, என்ன நீ திருவோட்டை திருடிவிட்ட, புள்ள மேல சத்தியம் நான் புள்ள இல்லைங்கிற, பொண்டாட்டிய தொடரான் நான் தொடமாட்டேங்கிற, வா ஊர்ல பெரிய மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போவோம். எல்லாம் புறப்பட்டு தில்லைவாழந்தனர் சபைக்கு வந்தாச்சு. அவங்கதான் அங்க நீதிபதிகள். வந்த உடனே அந்தனர் தெளிவா சொல்லிவிட்டார் வந்த திருவோட்டுக்காரர், ஏப்பா நீ திருவோட்டை தொலைச்சு விட்ட, நீ எடுத்தியா? நான் எடுக்கல. சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றான், கொடுத்துட்டு போ. உன் பொண்டாட்டி கையை தனியா பிடிக்க சொல்றான், பிடிச்சி சத்தியம். அதான் முடியாது. என்னையா முடியாது? எதனால முடியாது? நான் பொருந்திய வகையில மூழ்கி தருகிறேன். அது என்ன பொருந்திய வகை? பொண்டாட்டிய ஒரு பார்வை பார்த்தார். அந்த அம்மா ஒரு கம்பத்துக்கிட்டு வந்தா. கம்ப அந்த பக்கம் என் பொண்டாட்டி பிடிச்சுக்குவா, இந்த பக்கம் நான் பிடிச்சுக்கிறேன். தண்ணியில முழுகி நாங்க சத்தியம் பொண்டாட்டி கைய புடுறான்னா எதுக்கிய கம்ப ஊடால கொண்டாட? கம்ப தூக்கி போடு, பொண்டாட்டி கைய புடி. மாட்டிக்கிட்டார். இனிமே படியே கிடையாது. மாதை தீண்டி கொண்டு உடன் மூழ்கி வந்த ஆளு விடாக்கண்டனா இருக்காரு. அவர் அதுக்கு தானே வந்தாரு. இந்த பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கிறது தான் சிவபெருமானுக்கு நோக்கம். மறக்காதீங்க. இத்தனை வருஷமா அவர் திருநீலகண்டங்கிற பேர்ல வச்ச மதிப்புனாலே இளமையெல்லாம் மாறி போய் இந்த ரெண்டு பேரும் இத்தனை காலம் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் தொடாம உடம்பை பாதுகாத்து, மானத்தை பாதுகாத்து, மனசை கட்டுப்படுத்தி, உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அந்த திருநீலகண்டத்துக்கு பெருமை சேர்த்தார்கள். இவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், ரெண்டு பேர் கையும் பிடிக்க வைக்கணும். அதுக்கு தானே வந்திருக்காங்க. உன் பொண்டாட்டி கைய பிடிச்சு மூழ்கு. இல்லை, முடியாது. ஏன் சொல்லு? வேற வழி இல்லை சொல்லிட்டாங்க. நான் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்தேன், என் பொண்டாட்டி தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. திருநீலகண்டத்தின் மீது ஆணையின்னா அன்னையிலிருந்து எந்த பொண்ணையும் மனசுனாலையும் நினைக்கிறது இல்லை. ஓ அப்படியா? அப்ப சரி, கம்ப பிடிச்சுக்கிட்டு முழுகு. அந்த அம்மா கம்ப அந்த பக்கம் முடிக்க, இவரு கம்பை இந்த பக்கம் பிடிக்க. சிதம்பரத்துல ஒரு குளம், முழுகி எந்திரிச்சா கம்ப காண, ரெண்டு பேர் கையும் ஒண்ணு பிடிச்சிருக்கு. வந்த கிழவனார் மறைஞ்சிட்டார். இந்த ரெண்டு பேரும் பழைய 25 வயசு ஆயிட்டாங்க. இளமை வந்துருச்சுங்க. வருமா? நம்மளுக்கு தான் ஆசைப்படுறோம். 70 20 ஆகும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? இந்தியாவில் சென்னையில LIC கட்டடம் ஒண்ணு, அந்த காலத்துல கட்டின கட்டடம். அப்ப அங்கதான் லிப்ட் இருந்துச்சு. நாங்கெல்லாம் லிப்ட் அங்கதான் பார்த்தோம். அப்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால லிப்ட் எல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியம். மெட்ராஸுக்கு போனா அந்த LIC கட்டடத்துல லிப்ட்ல மேல கூட்டிக்கிட்டு போயிட்டு வருவான். அப்ப லிப்ட் ரொம்ப ஆச்சரியம். கிராமத்துக்காரன் ஒருத்தன் முனிய, அவன் போனா LIC கட்டடத்துக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். சே, கட்டடம் குழுகுலுன்னு இருக்கு, வெயில் காலத்துல கூட குழுகுலுன்னு இருக்கு. அங்க இருந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி, ஒரு 70 வயசு, ஹை ஹீல் ஷூ போட்டு டக் டக்குன்னு வந்தான். இவன் அவளையே பார்த்தான். வெள்ளைக்காரி வந்திருக்கிறா. லிப்ட்ல ஏறிட்டா. லிப்ட் மேல போயிடுச்சு. என்னடா அது, மெட்ராஸ்ல உசுரோட மேல கொண்டுகிட்டு போயிட்டாங்க. அவன் பார்த்ததில்லை. நீங்க மறக்காதீங்க, உங்களுக்கு லிப்ட் பழகி போச்சு. இது அப்ப அவன் பார்த்ததில்லை. இப்படி பார்த்தான். இப்படி போயிட்டாலே, ஐயோ பாவமே. 15 நிமிஷம் ஆச்சு. லிப்ட் கீழே வந்தது. ஒரு 19 வயசு பொண்ணு, ஆங்கிலோ இந்தியன், ஹை ஹீல் ஷூ, குட்டப்பாவாட, அப்படியே நடந்து வெளியில போயிட்டான். நானும் மெட்ராஸ்ல பார்த்ததெல்லாம் பார்த்திருக்கேன். 70 வயசு மேல ஏற்றி 17 வயசா இறக்கி விட்டாங்களே. இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம கருப்பாகியவன் குட்டியா இருக்கலாமே. புரியுதா? இளமை கிடைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தானே. இவருக்கு இளமை வந்தது. வாவியின் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவி யாரும் மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று, மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று தோன்றினார் சிவபெருமான். அம்பாளோட காட்சி கொடுத்தார். இந்த சிவபெருமான் ஒரு விவகாரமான ஆளுங்க. ஏன் தெரியுமா? நீங்க எப்படி தொண்டு பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல காட்சி கொடுப்பார். கண்ணப்ப நாயனார் அவர் மட்டும் கண்ணை தோண்டி அப்பினா அவருக்கு சிவபெருமான் மட்டும் காட்சி கொடுப்பார். திருநீலகண்டர் பொண்டாட்டியோட உட்கார்ந்து இருக்காரு.
இவருக்கு எவ்வளவு மரியாதையோ அந்த அம்மாவுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு இல்ல. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூடவே உண்டு. அவன் சொன்ன ஒரு வார்த்தையில தான் இந்த மனுஷன் திருந்தினான். கோவிச்சுட்டு இருந்தா திருந்துவானா? அப்ப மரியாதை உண்டு ரெண்டு பேரும். அதனால காட்சி எப்படியா? நீங்க ரெண்டு பேரும் தொண்டு பண்ணதுனால அம்பாலோட காட்சி. சிறு தொண்டருக்கு இந்த பிள்ளையும், அதனால முருகனோட காட்சி. நீ எப்படி தொண்டு பண்றியோ உனக்கு காட்சி அப்படி. புரியுதா? அதே மாதிரி துண்ணிய விசும்பினோடு துணையுடன் விடைமேல் கண்டார். சிவபெருமான் சொன்னார், வென்ற ஐம்புலனால் மிக்கீர். ஐம்புலனையும் ஜெயிக்கிறது கஷ்டம்ங்க. அப்பர் சுவாமி சொல்றார், தினம் தோத்து போறேன். 5 பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கான், திருட்டு பைய, தினம் அவன் தான் ஜெயிக்கிறான், நான் தோத்து போறேன். எங்க தேவாரத்தில் அப்பர் சுவாமி சொல்றார், மெய்யுளே விளக்கை ஏற்றி வேங்கல உயர தூண்டி உய்வதோடு வாயம் பற்றி உகக்கின்றேன் உகவா வண்ணம் ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர். 5 பேரை உள்ள வச்சிருக்க, அவன் தான் பொல்லாதவன், ஜெயிக்கிறான், அவர்களே வலியர். சாலச் செய்வதொன்று அறிய மாட்டேன் திருப்புகழூர நீரே. திருப்புகழூர்ல போய் பாடுறார் அப்பர் சுவாமி. இந்த 5 பேரு ஐம்புலனை வெல்லுவது ரொம்ப கஷ்டம். ஐம்புலனை வென்றான் தன் வீரம் தான் வீரம். வென்று ஐம்புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விளமை நீங்காது என்று எழுந்து அருளினாரே. இந்த இளமை நீங்காமல் இருங்கள், நம்மோடு வந்திருங்கள். தை மாதம் விசாக நட்சத்திரம் அந்த குளம். எனக்கு ஒரு ஆசை, அந்த குளத்துல போய் ஒரு முங்கு போட்டுட்டு வருவோமா? அம்மா இளமையில கிடைக்குங்கிறான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால சிதம்பரத்துக்கு முத போன பொழுது அந்த குளத்துக்கு இளமையாக்கினார் குளம்னு பேரு. போனேன், குளிக்கலாமான்னு பார்த்தேன். அவ்வளவுதான், குளிச்சேன், முடிஞ்சு போயிடும். குளம் பூரா பச்சை கலர்ல இருக்கு. தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்கு. தண்ணி அவ்வளவு அசுத்தமா இருக்கு. நான் என்ன பண்றது? மனுஷன் குளிக்க மாட்டேன். அதுல எரும மாடு கூட பார்த்துட்டு போயிடும், வேற இடத்துக்கு போயிடுவோம். அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கான் இளமையாக்கினார் குளம். சிதம்பரத்தில் போய் பாருங்கள். 2 பேரும் சிவலோகத்துக்கு சென்றார்கள். தை மாத விசாக நட்சத்திரம்.